தொல்காப்பியம் கேட்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய வணக்கம். நாம் இப்போது சொல்லதிகாரத்தில் வினையியல் என்ற அந்த இயற்கண் உள்ள நூற்பாக்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். மிக இன்றியமையாத ஒரு இயல் இந்த வினையியல். இதற்கு முன்பு நாம் பெயரியல் பற்றி பார்த்தோம். அங்கு உயர்தனை குறித்த பெயர்கள், அகிரிணை குறித்த பெயர்கள், விரவுத்தனை குறித்த பெயர்கள் ஆகியவற்றை எல்லாம் பார்த்தோம். அதே போல இங்கே வினையியலில் ஆண்பால், பெண்பால், பலர்பால், உந்தன்பால், பலவின்பால் ஆகியவற்றுக்குள்ள வினை ஈறுகளை பற்றியெல்லாம் நாம் பார்த்தோம். இப்போது வினை எச்சங்களுக்குரிய 9 வாய்ப்பாடுகளை பார்க்கின்றோம். இது ஒரு இன்றியமையாத பகுதி. வினையெச்சங்கள் 9 வாய்ப்பாடுகளில் அடங்கும். இவற்றில் சில இப்போது வழக்கிலே இல்லை, பல வழக்கிலே இல்லை. அது அந்த காலத்து மொழிநிலை விளக்கக்கூடிய வகையில் 9 வினையெச்ச வாய்ப்பாடுகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. சென்ற வகுப்பிலே பார்த்திருந்தாலும் கூட இங்கிருந்தே தொடங்கி நாம் மறுபடியும் பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஏனென்றால் நினைவூட்டிக் கொள்ள வேண்டியது என்பது பாடம் கேட்கின்ற போது மிக இன்றியமையாத ஒன்றாகும். நம்முடைய தொல்காப்பியனை போல ஒரு மிக நுண்ணிய அறிவுடைய ஒரு ஆசிரியரை பார்ப்பது அறிவு. யாராவது உங்களை கேட்பார்கள், தொல்காப்பியத்தினுடைய பெரிய சிறப்பு என்று நீங்கள் எதை கருதுகிறீர்கள் என்று கேட்டால், தொல்காப்பிய இலக்கணம் ஒன்று, தொல்காப்பிய இலக்கணம் இன்றைக்கும் பொருந்துவது, இன்றைய மொழியையும் செம்மை செய்து கொள்ள உதவுவது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, தொல்காப்பிய இலக்கணம் ஒன்றுதான் பேச்சு மொழிக்கும் இலக்கணம் கற்பிப்பது. பேச்சு மொழியில எல்லா கூறுகளுக்கும் இல்லை, எந்த கூறுகளுக்கு இலக்கணம் பொருந்துமோ அந்த கூறுகளை தொல்காப்பியம் சொல்லுகிறது. அதனால்தான் பாயிரத்தில் பணம்பாரனார் சொன்னார், வழக்கும் செய்யுளும் ஆயிரு முதலின் இரண்டையும் ஆராய்ந்து இலக்கணம் செய்த முதல்வன் தொல்காப்பியம். பின்னால் வந்தவர்கள் வழக்கை பற்றி கவலைப்படவில்லை, தொல்காப்பியத்தை பின்பற்றியே எழுதினார்கள். தொல்காப்பிய நூற்பாக்களை, நூற்றுக்கணக்கான நூற்பாக்களை தங்களுடைய நூலிலே எடுத்து அப்படியே கையாண்டனர். ஆனால் வழக்கை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. இந்த 2. மூன்றாவது, தொல்காப்பியம் போல ஒரு எளிய இலக்கணம், அதாவது எளிய நடையில் இயன்ற இலக்கணம் எல்லாருக்கும் செல்லும். அது மிக கடினமானது என்று சொல்வதற்கே இல்லை, மிக எளிதாக சொல்லக்கூடியது. அந்த வகையில் அது எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்ற 5 இலக்கணத்தையும் 3ஆக அடக்கி, எழுத்து, சொல், பொருள் என்று 3ஆக அடக்கி கூறியது தொல்காப்பியம். பொருள் இலக்கணம் என்பது தொல்காப்பியரால் சொல்லப்பட்டது. இப்பொழுது அது கடைசியாக ஒரு செய்தியை சொல்லுகிறேன். திருக்குறள் நம் வாழ்வுக்கு நூல், அது வாழ்க்கை துணை நூல் என்று சொல்லப்படும். அதே போல தொல்காப்பியம் நம்முடைய மொழிக்கு துணை நூல். நாம் பேசுகின்ற, எழுதுகின்ற அனைத்து மொழிக்கும் அதுவே இலக்கணம். இந்த அடிப்படையில நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுதான் தொல்காப்பியத்தினுடைய சிறப்பு. தொல்காப்பியத்துல ஒரு மொத்தத்துல ஒரு 100 நூற்பாக்களை தெளிவா தெரிந்து கொண்டால் கூட, மனப்பாடம் செய்து கொண்டால் கூட, எந்த இடத்திலும் சென்று தொல்காப்பியத்தை பற்றி நாம் அதனுடைய சிறப்புகளை பற்றி சொல்லுவதற்கு அவை துணையாக அமையும். அதை பற்றி பிறகு பார்ப்போம். இப்ப வினை எச்சங்களை பார்க்கிறோம். 9 வினை எச்ச வாய்ப்பாடுகள் என்று சொல்லி, செய்து, செய்யு, செய்வு, செய்தன, செய்யர், செய்ய, செய்யும், செய, செயற்கென, இந்த 9 வாய்ப்பாடு, அவ்வகை 9ம் வினையெஞ்சு கிளவி என்று தொல்காப்பியர் சொன்னார் என்று நாம பார்த்தோம். இதுல சில காலம் உணர்த்தக்கூடியனவாக இருக்கின்றன. அதையெல்லாம் இப்படி சொல்றாரு பாருங்க. 9 வினையெச்ச வாய்ப்பாடுகளை சொல்லிட்டு இந்த முதல் 3 இருக்கு பாருங்க, செய்து, செய்யு, செய்வு, செய்து, செய்யு, செய்வு, இந்த 3ம்
வினை முதலை கொண்டு வரும். அதாவது செய்யக்கூடியவரை கொண்டுதான் அது அமையும். செய்து, செய்யும், செய்து, காமன், கண்ணன் என்று பெயர் வைத்துக் கொண்டாலும் சரி, அல்லது அவன் இவன் என்று வைத்துக் கொண்டாலும் சரி, ஒரு எடுவாயை கொண்டு ஒரு வினை செய்யக்கூடியவனை கொண்டு இந்த 3 வினையச்சங்களும் வரும். இப்ப சொல்லி பாருங்க, இதெல்லாம் வாய்பாடுகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. செய்து என்ற வாய்பாடுன்னா உண்டு, உண்டுன்னா செய்துங்கிற வாய்பாடு. உண்டு அதாவது சாப்பிட்டு உண்டு வந்தான் அப்படின்னா அது செய்து என்னும் வாய்பாடு. செய்யும் வந்தான், உண்ணும் வந்தான், செய்வு வந்தான், உண்ணுபு வந்தான், நகுபு வந்தான், கற்குபு வந்தான், உண்குபு வந்தான். இதுல என்ன சிறப்புன்னு கேட்டா, இந்த 3லயே ஒரு பகுப்பு இருக்கு பாருங்க. செய்து வந்தான்ங்கிறது இறந்த காலம், உண்டு வந்தான்ங்கிறது இறந்த காலம். செய்யும் வந்தான்னா உண்ணும் வந்தான், உண்பதற்கு வந்தான் என்றால் நிகழ்காலம். அதே போல செய்வு வந்தான், கற்குபு வந்தான், நகுபு வந்தான், உண்குபு வந்தான் அப்படின்னா நிகழ்காலம் எதிர்காலம் இரண்டுக்கும் வரும். அதனால காலம் காட்டக்கூடியது வினையச்சம், காலம் காட்டக்கூடியது வினையச்சம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது 3 வாய்பாட்டை பார்த்தோம். இந்த 3 வினை முதலை கொண்டு வருவன அல்லது கர்த்தா. வேறு மொழியில சொன்னா கர்த்தா. நான் இன்னொரு ஆசிரியர் கர்த்தான்னு எழுதுவாரு. அந்த கர்த்தாவை கொண்டு செயல் செய்யக்கூடியவரை கொண்டு இந்த 3 வினையச்சங்களும் வரும். செய்து என, அதாவது மொழித்தரத்தின் முத்தருத்துன்னு எழுதுவார் பரிமேலழகர். மொழியில ஒரு ஆளுமை வேண்டும் நமக்கு. எந்த இடத்திலும் பிழையில்லாமல் சொல்லக்கூடிய நிலையில் தொல்காப்பியம் ஒன்றுதான் நமக்கு அறிவுறுத்துகிறது. தொல்காப்பியம் படித்தவர்கள், அது தேர்ந்தவர்கள், அவர்களுடைய மொழியில் எந்த விதமான பிழையும் வராது. ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லுகிறேன். நம்முடைய இலக்கியம், அது சங்க இலக்கியம், தொல்காப்பியத்தை அடிப்படையாக கொண்டது. தொல்காப்பியத்தை அடிப்படையாக கொண்ட அந்த சங்க இலக்கியத்தில் எவ்வளவு நுட்பம் இருக்கிறது என்பதற்காக ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். என்றால் இலக்கணம் சொல்லுகிற போது இலக்கியத்தையும் தக்க மேற்கோள்களையும் காட்டி சொல்ல வேண்டும், இல்லாவிட்டா அது மனதில் பதியாது. குறுந்தொகையில ஒரு பாட்டு நான் சொல்றேன் பாருங்க. இந்த பாட்டை உரை வழியாக நாம படித்தா மட்டும் போதாது. ஒரு பாட்டுக்கு பொருள் படித்தால் மட்டுமே அந்த பாட்டை முழுமையாக நாம் விளங்கி கொண்டோம் என்று சொல்ல முடியாது. அத பெரியோர்கள் சொல்லுகிற போது சொல்லுவார்கள், புல்லை மேய்கின்ற பசு, ஒரு மாடு வேகமாக புல்லை மேயும். அப்படி மேய்கின்ற காலத்தே அது உண்டு விட்டது என்று பொருள் இல்லை. பிறகு போய் ஒரு மரத்தினுடைய நிழலிலே படித்து கொண்டு உண்டதையெல்லாம் மறுபடியும் வாய்க்கு கொண்டு வந்து அசை போடும். அதுக்கு பேர் அசை போடுதல் என்று சொல்லப்படும். அதுபோல ஒரு மாணவன் படிக்கின்ற காலத்து, கேட்கின்ற காலத்து படித்தும் கேட்டும் பிறகு அவற்றை தம்முடைய நினைவிலே கொண்டு வந்து அவற்றை பற்றி சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்தித்தால்தான் இலக்கியம் அதற்குரிய பொருளை, பாட்டு அதற்குரிய பொருளை சரியாக உணர்த்தும். வெறும் உரை படித்தால் மட்டுமே ஒரு பாட்டினுடைய பொருளை முற்ற உணர்ந்ததாக கூற முடியாது. அது பல எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. உங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில ஒரு எடுத்துக்காட்டு நான் பிறகு சொல்றேன். இப்ப பாருங்க, 6வது பாட்டு குறுந்தொகையில. இது என்ன தெளிங்கிறத நீங்களே பாருங்க. இப்ப நல்லென்றே யாமம், அது இந்த சொல்லலாம் நமக்கு விளங்கலையே, இதுக்கு அகராதி பார்க்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. நள்ளிரவு அப்படின்னு சொல்லுகிற போது அந்த நல்லுங்கிறது செறிந்த இருளை குறிப்பது. நல்லுனாது செறிவுன்னு பொருள். அது பின்னால தொல்காப்பியர் அதையும் சொல்ல போறாரு, இந்த சொல்லுக்கும் பொருளை சொல்ல போறாரு. நல்லென்றால் செறிவு, இருள் செறிந்த. நல்லென்றே யாமம். இந்த யாமம்ங்கிறது நடு இரவு. அத யாமம் என்பதனை வடமொழியில ஜாமம்னு மாத்திட்டாங்க. நடு ஜாமத்துல ஒரு திருட வீட்டுக்குள்ளார புகுந்து தாங்குறான்.
அது ஜாமம்ங்கிறது நம்மகிட்ட இருந்து போன யாமம். தமிழிலிருந்து யாமம் என்ற சொல் வடமொழியில போய் ஜாமமாச்சு. ஜாமக்கோழி கூவுதுன்னு திரைப்பட பாட்டு எழுதுறாங்க. அது யாமம். அந்த யாமம் என்பது எப்படி வந்தது என்றால், யா என்றால் கருப்புன்னு பொருள், யானை என்றால் கரிய விலங்கு என்று பொருள். யாடு என்றால், யாடுதான் பழைய பேரு, ஆடு பின்னாடி இருந்தது. யாடு என்றால் கரிய விலங்கு என்று பொருள். அதே போல யாமம் என்றால் கருப்பான இருள் செறிந்த அந்த பொழுதுக்கு பேர் யாமம். சிறு பொழுதுகள் ஒன்று யாமம். சரி, இப்ப நான் இந்த பாட்டை இவ்வளவு விரிவாக சொல்லுகிறேன் என்று கருதாதீர்கள். அதில் இருக்கிற நுட்பத்திற்காக சொல்லுகிறேன். நல்லென்றே யாமம், நல்ல இருள் செறிந்ததாக இருக்கிறது, அடர்ந்து இருக்கிறது. எப்படி இருக்கு இந்த காலை பொழுது விடுகின்ற காலத்தை பாருங்க. இந்த இருள் மெல்ல கரைகிறது என்று சொல்லுவான் புலவன். அது கரைகிறதுன்னா மெல்ல கொஞ்சம் கொஞ்சமா போகுது. அதைத்தான் குடும்ப விளக்கு நூல்ல முதல்ல எடுத்த உடனே புரட்சிக்கு பாரதிதாசன் சொன்னார், இளங்கதிர் கிழக்கில் இன்னும் எழவில்லை, இரவு போர்த்த இருள் இன்னும் நீங்கவில்லை. இந்த இரவு என்ன செய்தான், ஒரு போர்வையை போத்திட்டு தூங்குது. என்ன போர்வை? இருள்ங்கிற போர்வை. அது விளக்கல. இரவு போர்த்த இருள் நீங்கவில்லை, ஆயினும் கேள்வியால் அகலும் மடமை போல் நள்ளிரவு மெதுவாய் நடந்து கொண்டிருந்தது. கேள்வியினாலே அறிவு வருவது போல, கேட்டு கேட்டு பெறக்கூடிய அந்த கேள்வி அறிவினாலே, அந்த கல்வியினாலே மெல்ல மெல்ல நம்முடைய அறியாமை போவது போல இருள் தன் கட்டு நள்ளிரவில் இருள் தன் கட்டு குலைந்தது. கொஞ்சம் கட்டு கொலை ஆரம்பிச்சது. எப்படி வருது? மெல்ல 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 அந்த கருப்பு இருட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒளி கலந்து வருகிறதா. அது எப்படி இருக்கு? தொட்டி நீளத்தில் கலந்து சுண்ணாம்பு போல. தொட்டியில நிறைய நீளத்தை வச்சுட்டு அப்புறம் சுண்ணாம்பு ஊத்துறாங்க கொண்டு போய். அதுல அந்த கரிய நீளம், அடர்ந்த அந்த நீளம் மெல்ல 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 வெள்ளையா மாறிக்கொண்டு வருது. தொட்டி நீளத்தில் சுண்ணாம்பு கலந்த கலப்பன இருதன் கட்டு குலைந்தது, கட்டிலில் இருந்த மங்கையின் மொழிகள் மலர்ந்தன. இது காலை பொழுது அப்படி சொல்றாரு. அதுல நல்லென்றே யாமம், இரவு இருள் செறிந்த அந்த இரவு அவ்வளவு அடர்த்தியாக இருக்கிறது அந்த இரவு இருட்டு. அதுல சொல்லவிந்து இனிது அடங்கினரே மாக்கள், எல்லாரும் தூங்கிட்டாங்க. சொல்லவிந்து சொல் அவிந்துன்னு நாம் பாருங்க. அதாவது சொல்லே இல்லை, இப்ப யாரிடமும் பேச்சே இல்லை, மூச்சே இல்லை, எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லவிந்து இனிது அடங்கினரே மாக்கள். இந்த இனிதுங்கிற சொல்ல கூட நம்ம உரையில காணும். என்னன்னா எல்லாரும் ரொம்ப நிம்மதியா தூங்குறாங்க. மயக்கத்தினால தூங்கல, மாத்திரை பொருள் தூங்கல, எல்லாம் இனிது அடங்கினரே, எல்லாம் நல்ல தூக்கம். இதில் மடிந்தனர்னு சொல்லுவாங்க இலக்கியத்துல. எல்லாரும் தூங்க போயிட்டாங்க, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. யாரும் அவரவர்கள் வருத்தப்பட்டு தூங்கல, இனிது அடங்கினர், நல்ல முறையிலே தூங்கி கொண்டிருக்கிறார்கள். நாடெங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் மிக நன்றாக உறங்குகிறார். செங்கல் உறங்கிட கூடுபடி என் சிந்தை உறங்காது என்று ஒருத்தி பாடுவான். அந்த காற்று கூட உறங்குதுயா, அது கூட ஓய்வு எடுக்குது. கிளையில போய், மரத்தின் கிளையில போய் உட்கார்ந்து இருக்கு. செங்கல் உறங்கிட கூடுபடி என் சிந்தை உறங்காது. பூ உறங்குது, புல் உறங்குது, பொழுது உறங்குது, நான் மட்டும் உறங்கவில்லை என்பார். அது போல என்னாச்சு, எல்லாரும் இனித அடங்கினரே மாக்கள். மாக்கள்னு சொல்றார, மக்கள்னு சொல்லியிருக்க கூடாதா? இதை முதல் பதிப்பித்த சௌரி பெருமாள் அரங்கனார் சொன்னாரு, இந்த தலைவி சொல்றார், நான் மட்டும் முடிச்சுட்டு இருக்கிறேன், இல்ல இந்த மாக்கள், இந்த ஜன கும்பல் இருக்குத, இந்த கூட்டம், பாலா போன ஜனங்கள், வழக்க முடியல சொல்றேன்னா, இவங்க எல்லாரும் நல்லா தூங்குறாங்க, நான் மட்டும் முடிச்சுட்டு, எனக்கு தூக்கம் இல்லை. ஏன் இல்லை? அவர்கள் எல்லாருக்கும் நான் படுகிற துன்பம் இல்லை, என்னுடைய தலைவன் என் அருகில் இல்லை, எனக்கு தூக்கம் இல்லை. அவர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், தங்களுடைய இல்லறத்தில் இனிமையான ஒரு பகுதியை அவர்கள் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் உறங்குகிறார்கள். இனிது அடங்கினரே மாக்கள்,
முனிவின்று நனந்தலை உலகமும் துஞ்சும். இந்த பெரிய அகன்ற உலகமும் எந்த விதமான குறையும் இல்லாமல் தூங்குகிறது. ஓரியான் என்ற துஞ்சாதானே, நான் ஒருத்தி தான் தூங்காம இருக்கிறேன். இப்ப கொஞ்சம் நல்லா நினைச்சு பாருங்க, உலகம் பூரா தூங்குதுன்னு சொல்லுகின்றாள் இவ வீட்டுல ஒரு அறையில இருந்து கொண்டு இந்த உலகம் முழுவதும் தூங்குகிறதுன்னு எப்படி சொல்ல முடியும் என்றால், அந்த உலகம் விழித்துக் கொண்டிருப்பதற்கான ஒளி அடையாளம் ஒரு சிறிதும் இல்லை. எங்கேயும் ஒரு பேச்சு குரல் இல்லை. எவ்வளவு தொலைவிலிருந்து ஒரு சின்ன ஒளி கூட கேட்கவில்லை. எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை நான் பாடம் சொல்லும் போது ஒரு பையன் கேட்டான், புரட்டு எடுக்கிறாங்கல்ல சார்னா, அது மொழியாகாது இல்லையா, அது கூட நல்லா தூங்குறது தான் காட்டும் அது. அதனால அவ்வளவு எல்லாரும் உறங்கி கொண்டிருக்கிறார்கள், நான் மட்டும் தூங்குவேன். இப்ப நான் இந்த பாட்டை அதற்கு மேல போய் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை சொல்லுகிறேன். இந்த பாட்டிற்கு சௌரி பெருமாள் அரங்கனார் திணை கொடுத்தார், நெய்தல் என்று கொடுத்தார். இது எப்படி நெய்தல் ஆகும் என்றால், இதுல பாருங்க, எந்த நெய்தலுக்குரிய கருப்பொருளும் எதுவும் சொல்லப்படவில்லை. நெல்லென்றே யாமும். அப்ப நெய்தல் எப்படி சொல்றது என்றால், ஏற்பாடு நெய்தல் ஆதல் நெய்தர தோன்றும் தொல்காப்பியர். இந்த சூரியன் அதிர்ந்து போய் வருகின்ற இரவு காலம் இருக்கிறது, அது நெய்தலுக்குரிய சிறுபொழுது என்று குறித்தார். அதனால குறிஞ்சி கூதிர் யாமம் என்மனார் புலவர் என்று. யாம பொழுது குறிஞ்சிக்குரியது. ஆனால் இது யாமம் வருவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய இரவு, மெல்ல மெல்ல வந்து கொண்டிருக்கின்ற அந்த இரவு, யாமத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற இரவு ஏற்பாடு நெய்தல் ஆதல் நெய்தர தோன்றும். அதனால இது குறிஞ்சியை நோக்கி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நெய்தல். நெய்தல் பொழுது சாய்ந்தது, எல்லாரும் தூங்கிட்டாங்க. இரவு 8 மணி 9 மணி, இப்ப எல்லாரும் உறங்கிட்டாங்க. கதிர் சாய்ந்து போய்விட்டது, அறவே இருள் மலிந்து விட்டது. அந்த நிலையில இதுல பொழுது உணரப்படக்கூடிய நிலையில இருக்கு. சொல்லவிந்து இனிது அடங்கினரேமாக்கு நனந்தை உலகமும் துஞ்சும். இப்ப நான் எதற்காக சொல்லுகிறேன்னு கேட்டா, 6வது பாட்டு இது பதுமனார் எழுதியது. அதே 126வது பாட்டை பாருங்க, அங்கேயும் இளமை பாரார் வளர்நசை சென்றார் இவனும் வாரார் எவனரோ என்ற பெயர்புறம் தந்த பூங்கொடி முல்லை துகுமுகை இளங்கு ஈராக நகுமே தோடி நருந்தன்காரே. இந்த பாட்டுல தெளிவாக பருவம் பொழுது எல்லாம் வந்துருச்சு. மேலே சொன்ன பாட்டுல நமக்கு பொழுது பற்றி அறிவதற்குரிய ஒரு குறிப்பு மட்டும் இருக்கிறது, அதை கொண்டு நாம் நெய்தல் என்று சொல்லிவிட்டோம். இந்த பாட்டுல இது ஒக்கூர் மாசாத்தியாருடைய பாட்டு. இளமை பாரார் வளம் நசை சென்றார். இளமை போய் கொண்டிருக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் என்னுடைய காதலன் என்னை விட்டு விட்டு போயிருக்கிறான். எதற்கு? பொருள் தேடுவதற்காக போயிருக்கிறான். அப்ப பொருள் தேடுவதற்காக போயிருக்கிறான் என்று சொன்னால், இது மணந்து கொண்ட ஒரு தலைவியினுடைய கூற்று என்பது அறியப்படும். கற்பு காலத்து பாட்டு அப்படி நினைக்கணும். உரையில அதெல்லாம் வராது. இது கற்பு காலத்து, கற்பியல் காலத்து உள்ள ஒரு பாட்டு. இளமை பாரார். இப்பதானே இளமையா இருக்கிறோம். நிறைய ஒரு பொருள் சேர்த்துக்கிட்டு திரும்பி வரும்போது நான் கிழவி ஆயிடுவேன், அவரும் கிழவன் ஆயிடுவார், அப்புறம் என்ன இருக்கு வாழ்க்கையில என்று சொல்லுகிறார். இளமை பாரார் வளம் நசை சென்றார் இவனும் வாரார். இங்கேயும் வரல, எவனோரோ எங்க இருக்கிறாரோ தெரியல. இடமாவது தெரியுமா? நான் இங்க இருக்கிறேன்னு ஒரு கடிதாசி போடக்கூடாது, நான் இங்க இருக்கிறேன்னு ஒரு தொலைபேசி பேசக்கூடாது. இதெல்லாம் அந்த காலத்துல இல்லை. மனத்தின் சின்னிய அலைகள் ஒருவரை ஒருவர் சென்று தொடும். இவ வந்து விட்டேன் என்று அவன் நினைத்துக் கொண்டே இருப்பான். அவன் வந்து விடுவார் என்று இவளும் நினைத்துக் கொண்டிருப்பார். ஒன்று எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் சுவரிலே இருக்கக்கூடிய ஒரு பள்ளி கத்தினால் உடனே அதை தனக்கு அவர் வருவதற்குரிய அறிகுறியாக அவள் நினைத்துக் கொள்ளுவார். இப்படியெல்லாம் ஒரு நம்பிக்கையோடு நகர்கின்ற அந்த வாழ்க்கையில் பெயர்புறம் தந்த பூங்கொடி முல்லை, அந்த மழையினாலே தலைத்திருக்கக்கூடிய இந்த முல்லை கொடி என்னுடைய வீட்டுல இருக்கு. இந்த முல்லை கொடி ரொம்ப ஒரு மோசமானது. இதற்கு எவ்வளவு இரக்கமின்மை இருந்தால் அது என்னை பார்த்து சிரிக்கும்.
அது முல்லை சிரிக்கிறதுல முல்லை பல்லுதான், அது சிரிக்கல. இங்கதான் பாட்டினுடைய இனிமையான ஒரு பகுதி இருக்கிறது. செயல்புறம் தந்த பூங்கொடி முல்லை, மழையினாலே தழைத்திருக்கக்கூடிய இந்த முல்லை கொடி தொகுமுகை இலங்கு எயிராக, அப்படியே எல்லா மொட்டும் அப்படியே மலர்ந்து சிரிக்குது. தொகுமுகை எல்லா பல்லையும் காட்டுது. எது காட்டுது? முல்லை கொடி இல்ல, நகுலே தோழி நறுங்கன் காரே, கார்காலம் என்ற அந்த பெண் தன்னுடைய முல்லைப்பல் வரிசையை காட்டி சிரிக்கிறாள். இதுதான் மிகவும் இனிமையானது. உருவகப்படுத்துறாங்க, ஒரு பொழுதை உருவகப்படுத்துகிறான், ஒரு காலத்தை உருவகப்படுத்துகிறான். எதற்காக சொல்லுகிறேன்னா ஒரு நுட்பம் இருக்கிறது, அதற்காக தான் இதை சொல்லிக் கொண்டு வருகிறேன். நம்ம தொல்காப்பியத்தில் விலகி போய்விடவில்லை. ஏன்னா தொல்காப்பியத்துல பின்னால இந்த காலம் பொழுது இவற்றை பற்றி எல்லாம் பொருளதிகாரத்துல சொல்ல போறாரு. அங்கேயும் நாம படிப்போம். ஒரு எண்ணற் பொருளாக என்னை எண்ணுகிறது, என்னை இகழ்கிறது இந்த கார்காலம். தன்னுடைய முல்லை பல் போன்ற அந்த வரிசையை காட்டி, முல்லை மலர் போன்ற அந்த மொக்குள் போன்ற அந்த வரிசையை காட்டி, நதினே தோழி நறுங்கன்காரை, அது குளிர்ச்சியான கார்காலம் தான், ஆனா என்னை பார்த்து அது சிரிக்கிறது காராகிய பெண் என்று சொல்லுகிற போது, இப்ப நினைச்சு பாருங்க, இந்த பாட்டினுடைய அருமையை உணர்ந்து கொள்வதற்கு வேறு ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச எடுத்துக்காட்டாகவும் இருக்கலாம். அது இதுல முல்லை கொடி என்று சொன்ன அளவிலேயே அது என்ன நிலம்ங்கிறது தெரிஞ்சு போச்சு. முல்லை திணைக்குரிய பாட்டு. சரி, காரும் மாலையும் முல்லைன்னா தொல்காப்பியம், கார்காலமும் மாலை பொழுதும் முல்லை திணைக்கு உரியன அப்படின்னு சொல்லு. அப்ப இந்த பாட்டு ஐயமே இல்லாம முல்லை திணைக்குரிய. முல்லை திணையில உரிப்பொருள் என்ன என்றால் காத்திருக்கிறார். முல்லையில அவர் காத்திருக்கிறார், வந்துடுவாரு அப்படின்னு. அப்ப வந்துடுவாருன்னு சொன்னா இவன் பாலை நிலம் கடந்து போய்விடவில்லை, போயிருக்கிறான். காட்டுக்கு தழை ஒடிச்சு போடுறதுக்காக ஆடு மாடுகளை எல்லாம் ஓட்டிக்கொண்டு போயிருக்கிறான் இந்த ஆயன். அவன் எங்கேயோ ரொம்ப தொலைவு போயிட்டான். இல்லாட்டி பக்கத்துல இருந்தா அவன் இசைக்கக்கூடிய புல்லாங்குழல் ஒலியாவது கேட்கும். அதற்கும் வாய்ப்பு இல்லை. எவனோ எங்க இருக்கிறானோ தெரியல, காட்டுல எந்த பகுதியில இருக்கிறானோ தெரியல. எவனோ இங்க அவன் இருக்கிற காட்டுல ஏராளமான பூக்களும் செடிகளும் கொடிகளும் இருக்கும். அவையெல்லாம் நகுவது போல அவனுக்கு தோன்றவில்லை. ஆனா என் வீட்டுல இங்க நட்டு வைத்திருக்கிற இந்த முல்லைக்கொடி இந்த மழையில தழைத்து என்னை பார்த்து சிரிப்பது போல இந்த கார்காலம் இந்த முல்லையை மலர வைத்திருக்கிறதே என்று சொல்லுகிற போது, இப்ப நினைச்சு பாருங்க, இந்த பாட்டுல எந்த விதமான குறையும் இல்லைங்கிறதுக்காக நான் சொல்றேன். இது கார்காலம் என்று உணர்த்துவதற்குரிய அடையாளங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கின்றன. நல்ல தேர்ந்த புலவன், எந்த நூற்றாண்டுக்கார புலவனாக இருந்தாலும் சரி, பாட்டிலே அதனுடைய சரியான காலத்தையும் அந்த காலத்துக்குரிய பண்பையும் செடி கொடிகளுடைய நுட்பத்தையும் ஆகியவெல்லாம் உணர்த்தணும். ஒரு பூவினுடைய பெயர் ஒரு பாட்டுல வருகிறது என்றால் அது அவ்வளவு பொருத்தமாக அமைய வேண்டும். இப்ப சொல்லிட்டு இப்ப நான் சொல்றேன், அதோட நிறுத்தி கொண்டு அடுத்த தொல்காப்பியத்துக்கு போயிடுவோம். ஒரு திரைப்பட பாட்டு, நான் மாணவராக நான் படித்து கொண்டு வந்த காலத்துல இந்த படம் வந்தது. அந்த படத்தை கல்லூரியிலேயே திரையிட்டாங்க மாலை காலத்துல. அப்ப நான் அந்த படத்தை பார்த்தேன். அந்த படத்துல இந்த பாட்டு வருது. இப்ப நினைச்சு பாருங்க, அத்தை மெடி மெத்தையடி ஆடி விளையாடம்மா. இந்த பாட்டை நீங்களும் கேட்டிருப்பீங்க. அத்தை மெடி மெத்தையடி ஆடி விளையாடம்மா, ஆடும் வரை ஆடிவிட்டு அள்ளி விழி மூடம்மா. கொஞ்சம் நம்ம சிந்தனைக்கு இடம் கொடுக்கும். என்ன விழி? அள்ளி விழி. அள்ளின்னா இரவுல மலர்கின்ற மலர். என்ன சொல்றா? இப்ப தாலாட்டி, இந்த குழந்தைய தாலாட்டி தூங்க வைக்கிற அந்த அம்மா, இந்த தாய் என்ன சொல்லுகிறாங்க? அள்ளி விழிய மூடு, இரவு பொழுதுல அள்ளி விழிய மூடு என்று சொல்லுவது முரண். தாமரை பகலுக்குரியது, அள்ளி இரவுக்குரியது. இந்த குழந்தை இரவுல அதனை தூங்க வைக்கக்கூடிய தாலாட்டுகின்ற பெண் சொல்லுகிறாள், உன்னுடைய அள்ளி விழியை மூடு.
அல்லி என்பது இரவுக்குரிய மலர். அதை இவ்வாறு சொல்லுவது ஒரு முரண். சரி, அங்க போது தவறா சொல்லியிருக்கலாம். அல்லி விழி மூடம்மா, முல்லையும் மல்லிகையும் பந்தலிட்டு தேங்குயும் கூட்டம் பண்பாடும், அதை கேட்டு இந்த மான்குட்டி கேட்டு கண்மூடும்னு அடுத்த அடி. தேங்குயும் கூட்டம் பண்பாடும், குயில்கள் பாடுகின்றன. எப்ப? இரவு 8 மணிக்கு குழந்தை தூங்கும் போது, அள்ளி விழி மூடும் போது. என்ன பொருள் பாருங்க, முல்லையும் மல்லிகையும் பந்தலிட்டு, அந்த முல்லை மல்லிகையும் பந்தலிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல தேன்குயில் கூட்டம் பண்பாடும், குயில்கள் பாடுகின்றன. மான்குட்டி கேட்டு கண்மூடும். இதுல திணை வரம்போ பொழுதோ எதுவும் இல்லை. ஆனா அந்த பாட்டை நம்ம எல்லாரும் ரொம்ப சேர்த்தாருங்க பாடியிருக்கிறார், எழுதியிருக்கிறார் கவிஞர். அதாவது வாலி எழுதியிருக்கிறார். அதாவது இசை மட்டும்தான் நமக்கு அதுல சிறப்பாக தெரிகிறது. ஆராய்ந்து பார்த்தால் இப்படி இல்லை. பல சமயங்களில் நம்முடைய பாடல்களில் யார் எழுதியிருந்தாலும் சரி, அதில் இருக்கிற இந்த குறைகள்லாம் பார்க்கும்போது சங்க இலக்கியம் எவ்வளவு மேம்பட்டது. ஒரு சிறு கூறு கூட இயற்கைக்கு மாறானதாக, இயற்கை உணர்த்தக்கூடிய கருத்துக்கு மாறானதாக, மன உணர்ச்சிக்கு மாறானதாக அது வெளிப்படவே இல்லை என்பதுதான் இந்த 2379 பாடல்களுடைய சிறப்பு. அதை நாம் நினைக்கணும். அதுக்கு தொல்காப்பியம் தான் இலக்கணம். காரும் மாலையும் முல்லை அப்படின்னு தொல்காப்பியர். கார்காலமும் மாலை பொழுதும். கார்காலம் பெரும்பொழுது, மாலை பொழுது சிறுபொழுது. இந்த பெரும்பொழுதும் சிறுபொழுதும் இந்த முல்லைக்குரியன அப்படின்னார். இந்த பாட்டுல 226வது பாட்டை தெளிவாக ஒக்கூர் மாசாத்தியார் புலப்படுத்தி இருக்கிறார். இந்த கால பின்னணியை இந்த பாட்டுக்குரிய நிலையில அதை பேக்ட்ராப்பா, அதை பின்புலமாக சமைத்து ஓவியம் திட்டக்கூடிய நிலையை பார்க்கணும். அதனால இப்படியெல்லாம் தான் பாட்டை பார்க்கணும். அப்படி பார்த்தால் உரைக்கு மேலாக நாம் சிந்திக்கக்கூடிய பகுதிகள் இருக்கின்றன. நீர் கூவிக்கொண்டிருக்கும், கோலம் மிகுந்த மயில் ஆடிக்கொண்டிருக்கும், வாசம் மிகுந்த நற்காற்று குளிர்ந்தடிக்கும், கண்ணாடி போன்ற நீர் ஊற்றுக்கள் உண்டு, கனிமரங்கள் மிக்க உண்டு, வேட்டுவ பெண்கள் விளையாட போவதுண்டு, காட்டு மரவர்கள் காதல் செய்வதுண்டு, நெஞ்சில் நிறுத்துங்கள் இந்த இடத்தை தான் சஞ்சீவி பருவத்தின் சாரல் என்று சொல்லிடுவார் புரட்சி கவிஞர் பாரதியார். அப்படியே சங்க இலக்கிய வார்த்தை, அதுல கொஞ்சம் கூட பிழைபாடு. அதனால அவ்வாறு கற்ற அந்த கல்விதான், தொல்காப்பியத்தை கற்ற கல்விதான், சங்க இலக்கியத்தை கற்ற கல்விதான் இன்றைக்கும் சரியான கவிதையை நமக்கு தர முடியும். அதனால மிக நுட்பமாக அவர்கள் எல்லாம் இயற்கையை உணர்ந்து பாடிய பாவலர்களாக இருக்கிறார்கள். சரி, இப்ப நம்ம பார்ப்போம். இப்ப செய்யு அப்படின்னு அந்த 9 வினையற்ற வாய்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த 3 வினை முதல் முடிவின அப்படின்னு சொன்னார். முதல் 3 அவற்றுள் முதல் நிலை 3 வினை முதல் முடிவினன்னு சொல்லியிருக்கிறார். அடுத்தது மற்றதெல்லாம் எப்படி? இந்த 3 தவிர பாக்கி இருக்கிற 6 செய்தன சோலை புக்கன வெப்பம் நீங்கிற்று, உரைத்தன உணர்ந்தான். இது வழக்கில் இருக்கு, ஆனா எழுத்து வழக்கில் இருக்கு. உரைத்தன உணர்ந்தான். அடுத்தது செய்யர் என்றால் எதிர்காலத்துக்குரியது. உண்ணியர் வந்தான் அப்படின்னா உண்பதற்காக, இது எதிர்காலத்தை உணர்த்தக்கூடிய எச்சம். அடுத்தது செய்ய, இந்த செய்ய ரெண்டும் ஒன்றிலிருந்து ஒன்று தெரிந்தது. செய்ய உண்ணிய வந்தான், அது எதிர்காலத்துக்குரியது. செய்யும் என்றால் எதிர்காலத்துக்குரியது. மழை பெய்யும் நிலம் விளையும், செய்தால் இந்த ஆள்ங்கிறது மாதிரி அந்த பொருளை வரும். மழை பெய்யும் நிலம் விளையும். அடுத்தது செய, இந்த ஒன்றைத்தான் நாம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த செய என்பது 3 காலத்துக்கும் உரிய வினையற்றம். இது 3 காலத்துக்கும் உரியது. செய, மழை பெய்ய குளம் நிறைந்தது. அதனை செய என்று சொல்லுகிற போது மழை பெய்ய குளம் நிறைந்தது, மழை பெய்ய குளம் நிறையும். 3 காலத்திலும் வரும். அடுத்தது செயற்கு என்பது எதிர்காலத்தை குறித்தது. உண்பதற்கு வந்தான்,
நிகழ்காலம் எதிர்காலம் இரண்டுக்கும் வரும். உண்பதற்கு வருகிறான், உண்பதற்கு வந்தான் என்று வருகிற போது இரண்டு காலத்துக்கும் வரும். ஆக இப்ப 9 வினையச்சங்களை சொல்லிட்டு அப்புறம் என்ன செய்தாரு, ஒரு 6 வினையச்சங்களை கூடுதலாக சொல்லுகிறார் என்று நாம் பார்த்தோம். அவை 6 வினையச்சங்கள் என்ன? பின், முன், கால், கடை, வழி, இடத்து. இந்த 6 வினையச்சங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று அன்னமரபின் காலம் கண்ணியே என்ன கிளவியும் அவற்றையும். இவை மட்டுமல்லாமல் இவை ஒத்த இன்னும் வேறு இருக்கின்றன, அவையும் சேர்த்து வினை எச்சங்களாகும். பின்னுங்கிறது ஒரு வினை எச்சம். சரி, இதை செய்ததற்கு பிறகு, இதை செய்ததன் பின் நீ என்ன செய்ய போகிறாய்? பின் என்பது மருந்து. நீங்கள் பொய் கூறிய பின் நான் வேறு யாரிடம் போய் கேட்பேன் என்று சொல்லுகிறான். எல்லாமே நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் வரும். பின், முன். மருந்து உண்ணா முன்பு நாம் சிந்திக்க வேண்டும், உண்ணாமுன் நாம் சிந்திக்க வேண்டும், இதை செய்யாமுன் நாம் கேட்க வேண்டும். அதே போல கால், உண்ட கால், உண்டபோது, அது இறந்த காலம், ஆனா நிகழ்காலத்துக்கு வரும். உண்டபோது நமக்கு தெரிய வரும். செய்த கடை, செய்த வழி, வந்த வழி, இல்லாத இடத்து என்றெல்லாம் வரும். ஆக இந்த 15 வினையச்சங்கள் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். அவற்றில் முதல் நிலை 3 வினை முதல் முடிவின. இந்த 15க்குள்ளார அவற்றுள் இருக்கு பாருங்க. அவன் எவற்றுள் மேலே சொல்லப்பட்ட 9 கூட்டல் 6 15 வினையச்சங்கள். இந்த 15 வினையச்சங்களில் முதல் நிலை 3 வினை முதல் முடிவின. செய்து, செய்யும், செய்வு என்ற 3 ஒரு கருத்தாவை கொண்டு இயங்குவன என்று சொன்னார். அடுத்தது ஏனை எச்சம். 3 சொல்லியாச்சு. 9ல அந்த 3 போக பாக்கி 6. ஏனை எச்சம் வினை முதலானும் ஆண் வந்து இயையும் வினை நிலையானும் காமியல் மருங்கின் முடியும் என்ற. அவை பாக்கி இருக்கக்கூடிய அந்த 9ல 6, 9க்கு தான் இலக்கணம். அந்த பின்னாடி வரக்கூடிய 6க்கு சொல்லல. இந்த 9ல 3 போக 6 வினையச்சங்கள் இருக்கின்றன. அவை எப்படி முடியும்? முதல் 3 கருத்தாவை கொண்டு முடியும் என்று சொல்லிவிட்டீர்கள். பின் 6 எதனை கொண்டு முடியும் என்றால், ஆண் வந்து இயையும் வினை முதலானும் கருத்தாவை கொண்டு முடியும், வினை முதலை கொண்டு முடியும். ஆண்டு வந்து இயைகின்ற வினை நிலையானும் பிற வினையானும் முடியும். எப்படி முடியும்? மழை பெய்தன பயிர் விளைந்தது. மழை பெய்தது அவன் செய்தான், கருத்தாவை கொண்டு முடிந்தது. மழை பெய்தன பயிர் விளைந்தது என்று வேறொரு வினையை கொண்டு முடிந்தது. இப்படியும் முடியும். கணவன் இன்று உண்டான், மனைவி முகம் மலர்ந்தது. கணவன் உண்டவன் கணவன், ஆனா வினை எங்க இருக்கு பாருங்க, மனைவியினுடைய முகம் மலர்ந்தது என்று. அதெல்லாமே தொல்காப்பியத்துக்கு அடிப்படையாக கொண்ட எடுத்துக்காட்டுகள் தான். பின்னால நூற்பால வரப்போகுது. கணவன் இனிது உண்டான், மனைவி முகம் மலர்ந்தது. இவ்வாறு வினை முதல் வினையும் பிற வினையும் கொண்டு முடியும் இந்த 6 என்று ஒரு தொடரை பற்றி சொல்லுகிற போது வினை எச்சத்தை பற்றி மாத்திரம் பட்டியல் கொடுத்துட்டா போதாது. அந்த வினை எச்சம் எப்படி முடியும், என்ன காலம் குறிப்போடு முடியும், எதை கொண்டு முடியும்னு சொல்றாரு பாருங்க. அதுதான் இலக்கணம். சரி, இப்ப அதுக்கு முன்னாலே சொல்லியிருக்கிற அம்முக்கிளையும் சினை வினை தோன்றி சினையோடு முடியா முதலோடு முடியும் வினையோரணையே என்பனார் குலம். இப்ப கை ஒடிந்தது என்பது அதற்குரிய வினையோடு முடிந்தது. ஆனா கையொடிய அவன் விழுந்தான் என்று சொல்லுகிற போது கை என்பது சினை, அவன் என்பது முதல். அது முதலை கொண்டு முடிந்தது. அவ்வாறு முதலை கொண்டு முடிந்தாலும் அது அதற்குரிய வினையச்சத்தோடு முடிந்ததாக கருதப்படும். அது 3 காலத்துக்கும் அப்படி வரும். கையிற்று விழுந்தான், கையிரு விழுந்தான், கையிருவு விழுந்தான் என்று இவ்வாறு வரும். அம்முக்கிழமை இந்த 3 சொற்களும் கருத்தாவை கொண்டுதான் முடியும். ஆனால் அதில் சினை வினை கொண்டு வருவன முதலை கொண்டும் முடியலாம்
பிழையில்லை என்று சொன்னார். சரி, இப்ப பன்முறையானும் வினையின்றி கிளவி சொன்முறை முடியாது அடுக்கு நவரினும் மழை பெய்தது, பயிர் விளைந்தது என்று தனித்தனியாக வரக்கூடிய வினையச்சங்கள் அடுக்கி வருகிற போது எப்படி அவன் உண்டு தின்று பாடி ஆடி வந்தான், இத்தனை வினையச்சம் இருக்கு. உண்டு தின்று ஓடி பாடி விளையாடி மகிழ்ந்து வந்தான், எல்லாமே வினையச்சம். இப்படி வினையச்சங்கள் எல்லாம் அடுக்கி வரலாம், அதுவும் பிழையில்லை. மழை பெய்ய குளம் நிறைங்கிறதுல அடுக்கி வரல, அது வேறு வினை முடிவு பெற்றது. இங்க அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே வினை முடிவு தான். இந்தவன் தின்றவன் பாடியவன் ஆடியவன் கேட்டவன் மகிழ்ந்தவன் எல்லாம் ஒருத்தன் தான். உண்டு தின்று ஓடி பாடி வந்தான் சொல்லுவோம். இவ்வாறு அடுக்கி வந்தாலும் குற்றம். இப்ப அடுத்த இனிமையான ஒரு பகுதிக்கு போகிறோம். அது பெயரற்ற வாய்பாடு. வினையச்சத்தை பத்தி பார்த்தோம், பெயரச்சத்தை பத்தி சொல்றாருங்க. பெயரச்சத்துல 2 வாய்பாடுகள் தான், ஒன்று செய்யும், இன்னொன்று செய்த. பெயரச்சத்தை பத்தி ஏன் இங்க வினைகள்ல சொல்லணும் அப்படின்னா, இவை பெயர் கொண்டு முடியக்கூடிய எச்சங்கள், இவை வினை எச்சங்களாக வரக்கூடியது. இப்ப பாருங்க, நிலனும் பொருளும் காலமும் கருவியும் வினை முதற்கிழவியும் வினையும் உளப்பட 6 பொருளை சொல்றார். நிலனும் பொருளும் காலமும் கருவியும் வினை முதற்கிழவியும் வினையும் உளப்பட அவ்வொரு பொருட்கும் ஓரன்ன உரிமையை செய்யும் செய்த என்னும் சொல்லே. செய்யும் செய்த என்னும் இந்த 2 சொற்கள் இந்த 6 பொருண்மைகளால வரும். எப்படி என்றால் 2ஆ பிரிச்சுக்கணும். இப்ப செய்யும் தொழில் செய்த தொழில், செய்யும் செய்த என்ற 2 வாய்பாடுகள். இப்ப வாழும் இல்லம் அப்படின்னா அது நிலத்தை குறித்தது, வாழும் இல்லம். வாழ்ந்த இல்லம் அதுவும் நிலத்தை குறித்தது தான், அது செய்தங்கிற வாய்ப்பாடு. செய்யும் என்ற வாய்ப்பாடு எப்படியெல்லாம் வருதுன்னு பார்ப்போம். வாழும் இல்லம், கற்கும் நூல்னா அது பொருளை குறித்தது. துயிலும் காலம் என்றால் காலத்தை குறித்தது. வனையும் கோல் அல்லது செய்யும் செயல் என்றால் அது கருவியை குறித்தது. கற்கும் மாணவன் என்று சொன்னால் அது வினைமுதலை குறித்தது. இன்னும் ஊன் என்று சொன்னால் அது வினையை குறித்தது. இவ்வாறு இந்த 6 பொருண்மையில் வரக்கூடியன இந்த செய்யும் என்னும் பெயரச்சம். பெயரச்சம் என்பதை மறந்துடக்கூடாது. பெயரச்சம்ங்கிறது எது? ஒரு பெயர் சொல்லை தழுவி முடியாமல் இருப்பது பெயரச்சம். தகுதி முடியாமல் இருப்பது பெயரச்சம். எச்சம்னாவே பாக்கி இருக்கிறது. இன்னைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்துல எச்சம் எவ்வளவு அப்படின்னா இன்னும் பாக்கி எவ்வளவுன்னு அர்த்தம். இப்ப வந்தான் என்பது வினைமுற்று, செய்து வந்தான் அப்படின்னு சொல்லிக்கிற போது செய்துங்கிறது வினையச்சம்னு சொல்லிடுவீங்க. செய்த கண்ணன், செய்யும் கண்ணன் அப்படின்னு வந்தா அது பெயரச்சம். கண்ணன் என்பது பெயர் சொல், செய்யும் என்பது பெயரச்சம். சரியா சொன்னா அது பொருள் முடியாமல் இருக்கிறதுனால அது பெயரச்சம். அதே போல இப்ப செய்தங்கிறதுக்கும் பாருங்க, வாழ்ந்த இல்லம், கற்ற நூல், துயின்ற காலம், பணிந்த கோல், கற்ற மாணவன், உண்ட சோறு என்று இவ்வாறு 6க்கும் வரும். இந்த 6ம் இவ்வாறு வருவன எல்லாம் செய்யும் செய்த என்ற 2 பெயரச்சங்களுக்கும் உரிய இலக்கணம் என்று சொன்னார். இப்ப அவற்றுல செய்யும் என்ற அந்த வாய்ப்பாட்டை எடுத்துக்கிறார். செய்யுங்கிறது என்ன? செய்யும் தொழில், வாழும் இல்லம், கற்கும் எல்லாம் நிகழ்காலத்துக்குரியன. செய்யும், செய்தங்கிறது இறந்த காலம். சரி, அவற்றோடு வருவழி செய்யுமன் கிளவி முதற்கண் வரைந்த மூவீட்டும் உரித்தே. இந்த செய்யுங்கிறது சில இடங்கள்ல வராதுன்னு முன்னாடி சொல்லியிருக்கிறார். அதாவது நாங்கள் செய்யும், நீங்கள் செய்யும், அவர்கள் செய்யும் வராது. அது ஒருவன் படர்க்கை, ஒருத்தி படர்க்கை, ஒன்றன் படர்க்கை, பலவின்பால் படர்க்கைக்கு தான் வரும். அது பல்லோர் படர்க்கைக்கும் முன்னிலைக்கும் தன்மைக்கும் வராது. அதாவது பலர்பால் படர்க்கைக்கும் பலர்பால் முன்னிலைக்கும் பலர்பால் தன்மைக்கும் வராது.
ரொம்ப சுருக்கமா சொன்னா அவர்கள், நீங்கள், நாங்கள்னு வராது. செய்யுங்கிறது இந்த மூன்றுக்கும் வராது. நாங்கள் செய்யும், நீங்கள் செய்யும், அவர்கள் செய்யும் என்று வருதல் இல்லைங்கிறது நினைவில் வச்சுங்க. இப்ப ஆனா அவ்வாறு வராது என்று சொன்னவர் இந்த நிலம் முதலாகிய 6, நிலம், பொருள், காலம், கருவி, வினை முதல் வினை என்ற 6 வருகிற போது இந்த 3ம் அவற்றுக்கு மட்டும் வரும். இந்த செய்யும் என்ற அந்த எச்சம் அவற்றுக்கு வரும் அப்படின்னு காட்டினார். அந்த இடத்துலதான் ஒரு இன்றியமையாத ஒரு குறிப்பை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவற்றோடு வருகிற போது இதையெல்லாம் பெயரச்சம் என்று சொல்லப்படும். நிலம் முதலாக 6க்கும் வருகிற போது அவை பெயரச்சம் என்று சொல்லப்படும். உண்டான் சாத்தன் அப்படின்னு இருக்கு. இறந்த காலம் அது பெயரச்சம். அவ்வாறு வராத போது அது வினைமுற்றாகிவிடும். எப்படி செய்யுங்கிறது அவன் செய்யும் அப்படின்னு சொன்னா வினைமுற்று. அந்த இடத்துல செய்யும் கண்ணன் என்று வருகிற போது பெயரச்சம், அவன் செய்யும் என்று வருகிற போது வினைமுற்று. ரெண்டுக்கும் வடிவம் ஒண்ணுதான். அதனால இந்த இடத்துல இந்த பாகுபாட்டை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு பெயர் கொண்டு முடிகின்ற போது பெயரச்சம், பெயர் இல்லாமல் ஒரு வினைமுதலை கொண்டு வினைமுதலுக்கு முற்றாக வருகிற போது அவன் செய்யும், கண்ணன் செய்யும், கண்ணன் கேட்கும் என்றெல்லாம் வருகிற போது அது வினை முற்று என்று கருத வேண்டும். சரி, அதை பார்த்துங்க. அதனால செய்யும், செய்த என்ற 2 பெயரச்சங்களை பற்றி நாம பார்த்தோம். அடுத்தது பெயரஞ்சு கிளவியும் வினையஞ்சு கிளவியும் எதிர்மறுத்து மொழியும் பொருள்நிலை தெரியா. மறுத்து சொல்லுகின்ற போதும் அவை பெயரச்சங்கள் தான், அவை வினையச்சங்கள் தான். எப்படி கேட்கின்ற காதுன்னு சொல்றீங்க அப்படின்னா கேட்கின்றங்கிறது பெயரச்சம், கேட்கின்றது செய்யும் என்னும் பெயரச்சம். கேட்கும் காது செய்யும் என்னும் பெயரச்சம், வாய்பாட்டு பெயரச்சம். செய்யும் என்னும் வாய்பாட்டு பெயரச்சம்னு சொல்லுவோம். இப்ப கொஞ்சம் நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லக்கூடிய இந்த பகுதியை கேட்கும் காது அப்படின்னா செய்யும் என்னும் வாய்பாட்டு பெயரச்சம் எழுதுங்க. கேட்கும் காது செய்யும் என்னும் வாய்பாட்டு பெயரச்சம். சரி, கேட்காத காது அப்படின்னா அதுவும் பெயரச்சம் தான். மறுத்து சொன்னா அதுக்காக வேற ஆயிடுமா? கேட்காத காது என்றால் எதிர்மறை பெயரச்சம். அதுக்கு பேர் என்ன? எதிர்மறை பெயரச்சம். சரி, இது எதிர்மறை பெயரச்சம்னா கேட்கும் காதுங்கிறது என்னன்னு சொல்றது? அது உடன்பாட்டு பெயரச்சம். கேட்கும் காதுங்கிறது உடன்பாட்டு பெயரச்சம், கேட்காத காது என்பது எதிர்மறை பெயரச்சம். இப்ப அடுத்ததுக்கு போறோம். நாம கேட்காத காதுங்கிறதுல அந்த கேட்காதங்கிறதுல தாவை எடுத்துட்டோம். கேளாக்காது, கேளாக்காதுன்னு வந்தா கேளாத காது அப்படின்னு இருக்க வேண்டியது கேளாக்காதுன்னு வந்தா அதுக்கு பெயரு ஈடுகட்ட எதிர்மறை பெயரச்சம். இப்ப 3 செய்தி தெரிந்து கொண்டிருக்கிறது. உடன்பாட்டு பெயரச்சம், எதிர்மறை பெயரச்சம், ஈடுகட்ட எதிர்மறை பெயரச்சம். கேட்காத காதுங்கிறது கேளாத காதுங்கிறது கேளாக்காதுன்னு வந்தா எதிர்மறை பெயரச்சம். இந்த வேறுபாட்டை நன்றாக நினைவிலே இந்த இடத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, உண்ணாச்சோறு அப்படின்னு ஈடுகட்ட எதிர்மறை பெயரச்சம். உண்ணாத சோறுங்கிறது உண்ணாச்சோறு. பாடாத பாட்டுங்கிறது பாடா பாட்டுன்னு ஈடுகட்ட எதிர்மறை பெயரச்சம். சரி, தத்தம் எச்சமுடு சிவனும் குறிப்பின் எச்சுள்ளாயினும் இடைநிலை வரையார். இந்த பெயரச்சத்திற்கும் அது தழுவி வருகின்ற பெயர் சொல்லுக்கும் இடையில வேறு சொற்களும் வரலாம்னு சொல்றாருங்க. எப்படி இருந்தா இது வரல உருது வந்தான் அப்படிங்கிறதுல உருதுங்கிறது வினையச்சம், உருதுங்கிறது வினையச்சம். உருது வந்தான் அப்படிங்கிற அந்த வினையச்சம் நடுவுல வேறு சொற்களையும் பெற்று வரலாம். உருது சாத்தன் வந்தான், உருது ஏரோடு வந்தான் என்று வரலாம். கேளாத நல்ல காது,
கேட்கின்ற நல்ல காது, கேளாத செவிட்டுக்காது, இடையில வேற சொற்களும் வரலாம். அதனால பெயரெச்சத்திற்கும் வினையெச்சத்திற்கும் நடுவுல பிற சொற்களும் வந்து கலந்தால் பிழை இல்லை. தொடர் அமைப்புக்கு பிழை இல்லாமல் அவை சொல்லப்பட வேண்டும். அவ்வளவுதான். உழுது சாத்தன் ஏரோடு வந்தான். சாத்தன் ஏரோடுங்கிறதெல்லாம் நடுவுல வருது, வரலாம். இது வினையெச்சம். அதே போல கேளாத செவிட்டு காதோடு அவன் நின்று கொண்டிருந்தான், வரலாம். நடுவுல வேற சொற்களும் வரலாம். சரி, அவற்றுள் செய்யும் என்னும் பெயரஞ்சு கிளவிக்கு, செய்யும் என்ற பெயரச்ச வாய்பாட்டுக்கு மெய்யோடுங்குடுமே ஈற்றுமிசை உகரம். அதுதான் போன வகுப்பிலே பார்த்தோம். நான் அதுக்கு எடுத்துக்காட்டு கூட இரட்டை புலவர்களுடைய பாட்டில இருந்து சொன்னேன். அதாவது செய்யுங்கிறதுல அப்படி வருகிற போது நடுவில் இருக்கிற வகர உகரம் அல்லது ககர உகரம் மெய்யோடும் கெடும். உகரம் மெய்யோடு கெடும். எப்படின்னா போகும் காலம் அப்படின்னு இருந்ததுன்னா பெயரச்சம். போகும் காலம்ங்கிறது பெயரச்சம். போகும்ங்கிறது பெயரச்சம். அதுல இருக்கிற கூ மெய்யோடும் கெடும். அந்த உகரம் மெய்யோடு கெடலாம். எப்படி? போங்காலம், போங்காலம். ஆகுங்காலங்கிறது ஆங்காலம் என்று வரும். ஆங்காலம் போங்காலம். அதுக்கு தான் நான் இரட்டை புலவர்களுடைய பாட்டில இருந்து போங்கானும் அப்படிங்கிறார் அவரு. போகுங்கிறதுக்கு போம்னு சொல்லிட்டார் அவரு. அது போல செய்த நெச்சத்து இறந்த காலம் ஈதடன் உடைத்தே வாராக்காலம். இந்த செய்துங்கிறது இறந்த காலத்துக்குரியது. செய்து வந்தான் முன்னாடியே பார்த்தோம். முதல் 3ல 1 செய்து வந்தான். அது எதிர்காலத்துக்கும் வரும். எப்படி? உண்டு வந்தான்ங்கிறது இறந்த காலத்துக்கு வந்தது. உண்டு வருவாய் என்று சொல்லுகிற போது எதிர்காலத்துக்கும் அது உரியதாகும் என்று சொன்னார். அதனால 2 காலத்துக்கும் இந்த செய்து என்பது வரும். அடுத்தது ரொம்ப இனிமையான ஒரு நூற்பா. பல பேர் பிழை என்று கருதி கொண்டிருக்கிறார்கள். சில சமயத்தில் நாம் எழுதுவதை அது பிழை அல்ல என்று உணர்த்துவதற்காக தொல்காப்பியர் சொல்லுகிறார். முன்னிலை காலமும் தோன்றும் இயற்கை. சில பொருள்களை பற்றிய இயற்கை 3 காலத்துக்கும் பொருந்தும். இந்த ஆறு ஓடுகிறது, இந்த ஆறு ஓடிட்டு, இந்த ஆறு ஓடும். எந்த ஆற்றை பத்தி இப்ப நம்ம சொல்றது எப்படி? எந்த ஆற்றை பத்தியும் நாம இப்ப சொல்ல முடியல. காலம் மிகவும் கெட்டு போயிடுச்சு. ஒரு காலத்துல இந்த காவிரி எப்படி இருந்தது என்றால் மலைத்தலைய கடற்காவிரி. பட்டினப்பாலையில அவன் எவ்வளவு அழகா சொல்லிட்டான் பார்த்தீங்களா? தலை எங்க இருக்கு? மலைத்தலை. எங்க போய் முடிஞ்சது? கடற்காவிரி. மலைக்கும் கடலுக்கும் நடுவுல இந்த காவிரி ஓடிட்டு. ஒரு காலத்துல 365 நாள் இந்த காவிரி ஓடிய காலம் உண்டு. மழை பெய்யணும் பெய்யாதாயும் கபிலர் சொல்லுவார். அதுபோல எல்லா காலங்களிலும் ஓடிய காவேரி இப்போது மணல் கூட இல்லை. காரணம்லாம் தெரியும் எல்லாருக்கும். மணல் கூட இல்லாத கட்டாந்தரையாக போய்விட்டது. அன்றைக்கு போய் பார்க்கிற எல்லாரும் காவிரி ஆற்றுல கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கிறாங்க பையன்கள்லாம். காவிரி ஆற்றுல அவ்வாறு வளமான சோழ நாட்டினுடைய செல்வ செவிலி, சோழ நாட்டை வளர்க்கக்கூடிய ஆறு. அது 3 காலத்திற்கும் ஓடிய ஒரு ஆறு. அதை பற்றி சொல்லுகிற போது முன்னிலைக்கு அதே போல இந்த இமயமலை இருக்கு. அது இமயமலை போன நூற்றாண்டிலும் இருந்தது, இப்போதும் இருக்கிறது, இன்னும் எதிர்காலத்திலும் இருக்கும். 3 காலத்துக்கும் உரிய சில மெய்மைகள் எப்பொழுதும் இருக்கக்கூடியவற்றை எம்முறை சொல்லும் நிகழ்காலத்து நீர்நிலை பொது சொல் கிளத்தல் வேண்டும். அதை நிகழ்காலத்தினால சொல்லுங்கிறார். மலை நிற்கும், ஆறு ஓடும் அப்படின்னு நிகழ்கால சொல்லால 3 காலத்துக்கும் உரிய பொருண்மையினை நிகழ்கால சொல்லால் சொல்லலாம். அவ்வாறு சொல்லுவது மரபாகும் அப்படின்னு சொன்னார். மலை நிற்கும், ஆறு இயங்கும் அப்படின்னு. இந்த ஆறு ஓடிக்கொண்டே இருக்கிறது. பாரதியார் பாட்டை நீங்க படிச்சு பாருங்க. இப்ப நான் சொல்ற குறிப்போட நீங்க படிச்சு பாருங்க. காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொறுமை நதி
என மேவீடும் ஆறுபல ஓடி மேனி செழித்த தமிழ்நாடு. செழித்த தமிழ்நாடுங்கிறதுல செழித்தங்கிறது பெயரச்சம். செழித்த தமிழ்நாடு, தமிழ்நாடு பெயர் சொல், செழித்த என்பது பெயரச்சம். சாதாரணமான புலவன் இல்லைங்க இந்த ஆளு. 39 வயசுக்குள்ளார இந்த உலகத்தையே தன்னுடைய அறிவால அளந்துட்ட பெருமகன். செழித்த தமிழ்நாடு அப்படின்னா செழிக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லியிருந்தாருன்னா கூட இப்ப நாம எங்க இருந்திருக்கு அப்படின்னு கேட்கலாம். அவரை கேட்க முடியாது, அதுக்கு இடமே இல்லை. காவிரி தென்பண்ணி பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவீடும் ஆறுபல ஓடி மேனி செழித்த தமிழ்நாடு. ஒரு காலத்துல அப்படி இருந்துதான். இப்ப பாலாற்றை போய் பாருங்களேன், 4-6 காலம் காலார நடக்கலாம், ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை. எப்பயாவது மழை பெஞ்சா வர்றதையும் இப்ப அடைச்சாச்சு, பக்கத்து மாநிலம் அடைத்து விட்டது, அவ்வளவுதான். ஆறுகள் எல்லாம் தங்களுடைய இயற்கையை மாறி போய்விட்ட நிலையை பார்க்கிறேன். அப்புறம் தமிழ் கண்டதோர் வையை நாம் பாருங்க, என்ன குறிப்பது? தமிழ் கண்டதோர் வையை. அந்த சங்கம் இருந்தது, அந்த வையை ஆற்றன் கரையில் தான் சங்கம் இருந்தது, தமிழ்ச்சங்கம் இருந்தது. அது தமிழ் கண்ட வையை. அங்கேயும் தண்ணி கிடையாது, வையை ஆற்றுல தண்ணீர் கிடையாது. வையை ஆற்றுல ஏன் தண்ணீர் இல்லை? இப்போன்னு இல்லை, ரொம்ப காலத்துக்கு முன்னாடியிலிருந்தே வையை ஆற்றுல தண்ணீர் கிடையாது. வையை என்பது ஆற்றினுடைய பெயர். பரிபாடல்ல வையைக்கு என்று பாடல்கள் உள்ளன. இந்த அதை பற்றி ஒரு சுவையான ஒரு செய்தியை சொல்லுகிறேன். இந்த வையை ஆற்றுல ஏன் தண்ணி இல்லை? இந்த மழை பெய்கின்ற தண்ணீரானது அப்படியே ஓடும், ஓடி கடலோட கலக்கிறது இல்லை. பெருகி வருகின்ற வைகை ஆற்றுல எப்பயாவது வெள்ளம் வரும் மழை காலத்துல, அந்த வெள்ளம் கூட கடலோடு போய் கலக்கிறது இல்லை. ஏன் கலக்கிறது இல்லை? ஆறுன்னு ஓடுனா அது கடலோட போய் தானே கலந்தாகணும். ஏன் கலக்கல? எங்க போச்சு அப்படின்னா ஒரு இடத்தோட அப்படியே நின்று உள்ளார வாங்கிடுது. அப்படியா? இது அரச வேலை ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ஏங்க வையை ஆறு கடலோட கலக்கலன்னு யாரோ ஒரு ஆள் கேட்டுட்டான். உடனே சேதுபதி அரசன், ராமநாதபுரத்தை ஆண்ட சேதுபதி அரசன் ஆகிய அரசன் இந்த கேள்வி எல்லாத்தையும் கேட்டார். முத்துராமலிங்க சேதுபதி என்ற தமிழ் படித்தார். அந்த தலைமுறையிலே ஒரு 3 பேர் நல்ல தமிழ் படித்தவங்களா இருந்திருக்கிறாங்க. பாண்டித்துரை தேவர், பாஸ்கர சேதுபதி, ரகுநாத சேதுபதி, முத்துராமலிங்க சேதுபதி. இந்த 4 பேரும் ரொம்ப குறிப்பிடத்தக்கவர்கள். அதுல 3 பேர் மன்னர்கள். பாண்டித்துரை தேவர் மன்னர் இல்லை, இருந்தாலும் அவரும் ஒரு பெரிய பகுதிக்கு தலைவராக இருந்தவர். இந்த 4 பேரும் நல்ல தமிழ் அறிவுடையவர்கள். அப்ப முத்துராமலிங்க சேதுபதியினுடைய அரசே வேலை கேட்கிறாங்க, ஏங்க வையாறு கடலோட கலக்கலன்னு. உடனே எல்லாரும் ஒரு பாட்டா சொல்லுங்கன்னு எல்லாரும் அவங்க ஒரு பாட்டு சொல்றாங்க. ஏன்னா கடல் இந்த ஆறு கீழே இருக்கு, இந்த ஆற்றினுடைய மட்டம் கீழே இருக்கிறதுனால கடலோட போய் கலக்கலன்னு ஒருத்தர் சொன்னாரு. இன்னொருத்தர் சொன்னாரு, பெய்கிற தண்ணியே மழை தண்ணி உள்ளார வாங்கிக்குது, எங்க இருந்து போய் கடலோட கலக்கிறது, தண்ணீர் இல்லைன்னு சொன்னாரு. சேதுபதி அரசன் அவன் சொன்னா, நாரியிடப்பாகருக்கு நஞ்சளித்த பன்மையினால் வாரியிடம் போகாத வையைன்னா. அதாவது இந்த ஆற்றுக்கு ஒரு உணர்ச்சி இருக்கிறதா. இது சோமசுந்தர பெருமான் மீனாட்சி அம்மை கோயிலுக்கு பக்கத்துல ஓடுகிற ஆறு. அதுக்கு என்னவென்றால் இந்த ஆறு இருக்குத, இந்த ஆறாகிய நான் கடலோடு போய் கலக்க மாட்டேன். ஏனென்றால் இந்த கடல் ஒரு காலத்தில் கடைந்த காலத்து எங்கள் சிவபெருமானுக்கு நஞ்சை கொடுத்த கடல் அல்லவா, அதனோடு நான் போய் கலக்க மாட்டேன் என்று நின்று விட்டது என்று முத்துராமலிங்க சேதுபதி பாடினார். அதனால பாரதியினுடைய பாட்டை இந்த கண்கொண்டு பாருங்கிறீங்க. காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவிடும் ஆறு பல ஓடி மேனி செழித்த தமிழ்நாடு. இப்ப இல்லை, அப்படி எல்லாரும் வறண்டு போச்சு அவ்வாறு. ஆனா 3 காலத்துக்கும் உரிய இயற்கையிலே நிகழ்காலத்தினால் சொல்ல வேண்டும். மலை நிற்கும் ஆறு இயங்கும், கடல் பாடும்,
கடல் வீசும், காற்று வீசும் என்று 3 காலத்துக்கு உரிய இயற்கையிலே நிகழ்காலத்து இணையச்சத்தால் சொல்ல வேண்டும், நிகழ்காலத்து பெயரச்சத்தால் சொல்ல வேண்டும். சரி, மலை நிற்கும், மலை நிற்கும் சொன்னா வினைமுற்று நிற்கும், மலை நிற்கும், ஆறு இயங்கும், இவ்வாறு வரும். வாரா காலத்தில் நிகழும் காலத்தில் ஓராங்கு வரும் வினை சொற்கிழவி விரைந்த பொருளை என்மனார் கலவை. அருமையான ஒரு நூற்பாய். இந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவனை ஒருத்தர் கூப்பிட்டான், இங்க வாயா அப்படின்னு. இதோ வந்துட்டான்னா, அப்பதான் அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான் இன்னமும். அப்பதான் அவன் மோர் சோறு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். நீ சாப்பிட்டு விட்டு அதற்கு பிறகு வரணும், ஆனா அதுக்குள்ள வந்து விட்டேன்னா. எங்க இருந்து வந்து விட்டேன்? பிழை தானே அப்படின்னா, பிழை இல்லப்பா, விரைவு குறிப்பினால அவ்வாறு சொல்லுவது உண்டு, பேச்சு வழக்கில் இவ்வாறு உண்டு. உண்டேன் வந்தேன் அப்படின்னா, அப்பதான் முதல் குழம்பு சாப்பிட்டு இருக்கிறான். உண்டேன் வந்தேன், சாப்பிட்டுட்டேன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அதனால இறந்த காலத்து குறிப்போடு கிடத்தல், இறந்த காலத்து குறிப்போடு சொல்லுவது என்பது விரைவு பற்றி ஆகும், அது பிழை இல்லை. அடுத்தது பாருங்க, மொழியினுடைய நுட்பத்தை எவ்வளவு உணர்ந்து பேசுகிறான் என்பதற்கு இது இந்த பகுதி எடுத்துக்காட்டு. மிக்கதன் மருங்கில் வினைச்சொல் சுட்டி. இந்த நூற்பாவுக்கு இளம்பூரணர் மட்டும் உரை எழுதலன்னு வச்சுங்க, பின்வந்த உரையாசிரியர்கள் இந்த இடத்துல தடுமாறி இருக்காங்க. அவர் எழுதிய உரையை கொண்டுதான் இதற்கு இதுதான் உரை என்று உணர்ந்து அவங்களும் அதே பின்பற்றி எழுதியிருக்காங்க. இளம்பூரணருடைய அளவற்ற ஒரு பெரும் தொண்டு தொல்காப்பியத்திற்கு உரை கண்டதா, அது முழுமையா தொல்காப்பிய முழுமைக்கும் உரை கண்ட ஒரு மேலோ. அப்புறம் பின்னால வந்தவர்களும் ஒவ்வொரு பகுதிக்கும் உரை கண்டார், முழுமையாக உரை கண்டவர். சொல்லதிகாரம்னா 6 பேர் உரை கண்டார்கள். எழுத்ததிகாரத்திற்கு நச்சினார்க்கினின் உரை இருக்கிறது, இளம்பூரணர் உரை இருக்கிறது. பொருளதிகாரத்திற்கு ஒரு பகுதிக்கு நச்சினார்க்கினின் உரை இருக்கிறது, இன்னொரு பகுதிக்கு பேராசிரியர் உரை இருக்கிறது. ஆனா முழுமையும் தொல்காப்பிய முழுமைக்கும் உரை கண்ட மேலோனாகிய இளம்பூரணர் இந்த நூற்பாவுக்கு சொல்லக்கூடிய பொருளை பாருங்க. மிக்கதன் மருங்கில் வினைச்சொற் சுட்டி. அது என்ன மிக்கதுன்னு கேட்டா, உலகத்தாரால் சிறந்தது என்று மதிக்கப்பட்டது. ரொம்ப உயர்ந்த குறிக்கோள் என்று சொல்லக்கூடிய ஒன்றை பற்றி நாம் சொல்லுகிற போது அப்பண்பு குறித்த வினை முதற்கிழவி, அந்த பண்பை குறித்து வருகின்ற வினை முதல் அல்லது கர்த்தாவை குறித்த ஒரு சொல்லை செய்வது இல்வது, வினை முதல் இல்லாத இடத்தில். அதாவது எப்படின்னு கேட்டா, நிலம் உழுதாயிற்று, நிலம் உழுதாயிற்றுன்னு சொல்லுகிற போது உழுதவனை பற்றிய பேச்சு இல்லை. நிலம் உழப்பட்டது அப்படின்னு சொல்லுகிற போது யாரு உழுதான்னு சொல்றதில்லை, அந்த வினை முதலை பற்றி எனக்கு சொல்லு இல்லை. அப்படி இருந்தா என்ன செய்யறது? செய்வது இல்வழி நிகழுங்காலத்து நெய்தர தோன்றும். அப்ப நிகழுங்காலத்தோடு சொல்லணும். அதை எப்படி என்றால், தவம் செய்தான் சொர்க்கம் புகுவான். தவம் செய்தான் யாரு? கண்ணனா, ராமனா, குப்பனா, யாருன்னு இல்லை. அப்படி வினை முதலை குறிக்காத இடத்தில் சொர்க்கம் புகுவான் அல்லது புகும் என்று சொல்லுங்கள். நிகழுங்காலத்து சொல்லால சொல்லணும். தவம் செய்தான் சொர்க்கம் புகுந்தான்னு வரணும். வேண்டியதில்லை. இதுதான் வினை முதலே இல்லையே. அதனால வினை முதல் இல்லாத இடத்துல நிகழ்காலத்தில் சொல்லுது. தாயை கொன்றான் நரகம் புகும் நிகழ்காலத்துல சொல்லுது. இதே எடுத்துக்காட்டுதான். அப்ப அந்த காலத்திலே தாயை கொன்றவன்லாம் இருந்திருக்கிறான். தாயை கொன்றான் நிறையம் புகும் அப்படின்னா, தாயை கொன்றவன் நிறையம் புகும். இது மிக்கதம்னா அது என்ன? மிக்கதம் மருந்து வினை சொல் அப்படின்னா கண்டிப்பு, உறுதி. இதெல்லாம் உலகத்தார் உறுதியாக இது நடக்கும்னு சொன்ன அந்த பொறுமையை, தவம் செய்தான் தாயை கொன்றான் இறந்த காலம் வந்தாலும் கூட அது வினை முடிக்கின்ற காலத்து நிகழ்காலத்துல முடி. ஏனென்றால் செய்தவன் யாருன்னு தெரியாத நிலையில அதை பொறுமைப்படுத்தி சொல்லுகிற போது சொர்க்கம் புகுவான் புகும், நிறையம் புகும், நரகம் புகும் என்று சொல்லுங்கள். சரி,
இப்போ உடனே சுற்றி சொல்லப்படுகிற இடத்துல வினை முதல் இல்லை, இங்க கண்ணன் ராமன்லாம் இல்லை. அப்படி வருகின்ற போது சுற்றி சொல்கின்ற போது எப்படி வரும்? சாத்தம் தவம் செய்து துறக்கம் புகுந்தான், அங்கே இறந்த காலம் வரும். சுற்றி சொல்லுகிற போது சாத்தன் தவம் செய்தான் துறக்கம் புகுந்தான், கொற்றம் தவம் செய்தான் சொர்க்கம் புகுந்தான், துறக்கம் புகுந்தான் என்று வினை முதலை சுற்றி சொல்லுகிற இடத்துல இறந்த காலம் தான் வரும். சுற்றி சொல்லாத காலத்தில் நிகழ்காலம் வரும் என்று சொன்னார். அடுத்தது இந்த இடத்தை மிக நுட்பமாக ஆராய்ந்திருக்கிறார் முடியல. அதாவது ஒரு பாட்டுல பாருங்க, நாவுக்கரசர் பாடுற பாட்டு இது. தேவாரம் திருவாசகத்தெல்லாம் படிக்கணும். திவ்ய பிரபந்தத்தை படிக்கணும். ஏன் படிக்கணும்னா இங்க சொர்க்கத்துக்கு போகணுங்கிற அவசியத்துக்காக படிக்க வேண்டியதில்லை. அதை படித்தால் உள்ளத்துல ஒரு பெரிய தெளிவு வருகிறது, அமைதி வருகிறது என்பதற்காக கூட நான் சொல்லலை. மொழி, தாய்மொழி, தமிழ் மொழி எவ்வளவு வளமா இருந்திருக்கு, இவ்வளவு அழகா பாடி இருக்கிறாங்க, இவ்வளவு உணர்ச்சி இப்படி கொட்டி இருக்கிறாங்களே. இந்த தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபந்தம் ஆகியவற்றையெல்லாம் படிக்கக்கூடிய உள்ளத்தில் அறம் பிறங்கும், அறம் விளங்கும். அதை விட மொழி செம்மைப்படும். ஒரு பாட்டு நான் சொல்றேன் பாருங்க. சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் மங்குவார் அவர் சொல்லும் மதிப்போமல்லோ, அங்கமெல்லாம் தொழு நோயராக ஆவுரித்து தின்றுடனும் புலையரேனும் கங்கைவார் கடைக்கறந்தார் கண்பராகில் அவர் கண்டீர் யாமணங்கும் கடவுளாரே. நாவுக்கரசர் ரொம்ப மூத்தவர், 81 வயது வாழ்ந்தவர். அவர் சொல்றாரு, சங்கநிதி பதுமநிதிங்கிறது உலகத்திலே 2 பெரிய நிதியங்கள் குபேரம் வச்சிருக்கிறான். அதையே குடிச்சு இதை வச்சுக்க, சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து அதோட இந்த வான உலகத்துக்கு அதிபதியாக இருந்து நீ அரசா என்று சொன்னாலும் கூட மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லம். அந்த செல்வத்தை நாங்கள் மதிக்க மாட்டோம். இந்த இடத்துல வினைமுற்று வினையச்சத்தெல்லாம் கவனிங்க கொஞ்சம். சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து, தந்து இறந்த காலம், இரண்டும் தந்து வானால கருவரேனும், கருவரேனும் எதிர்காலம், கருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம் அது நிகழ்காலம். 3 காலமும் ஒரு தொடர்ல இருக்கு. ஒரு தொடர்ல 3 காலம் வருது, ஆனா பிழை இல்லை. சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து வானால தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம். 3 காலத்தையும் கூட ஒரு தொடர்ல உள்ளடக்கி சொல்லலாம், பிழையின்றி அமையலாம் என்று கருத்து. அப்புறம் அங்கமெல்லாம் தொழு நோயராக ஆவுரித்து தின்று உடலும் புலையரேனும், பசு உருக்கி பச்சை இறைச்சி அப்படியே கொஞ்சம் கூட பூசாம சாப்பிடக்கூடிய ஒருத்தனாக இருந்தாலும் கூட சைவத்துக்கு எவ்வளவு முற்றிலும் முரணான ஒரு செய்தி. அப்படி உண்ணக்கூடிய ஒரு இழிந்த இரக்கமற்ற ஒருவன் கூட செங்கைவார் கடைக்கறந்தார்க்கு அன்பராகில் எதிர்காலம் சிவபெருமானுக்கு அன்பராக ஆகுவானேயானால் அவர் கண்டீர், கண்டீர் இறந்த காலம், அவர் கண்டீர் யாம் வணங்கும் கடவுளாரே. அவன் என்னுடைய கடவுள், நான் வணங்குவேன். சிவபெருமானுக்கு அன்பனாக இருக்கக்கூடிய அவன் அவ்வளவு இறைச்சி உண்ணக்கூடிய பச்சை இறைச்சிய கொஞ்சம் கூட சரியில்லாமல் உண்ணக்கூடியவனாக இருந்தானே, ஆனாலும் அவனை நான் வணங்குவேன். இந்த பாட்டுல கால மயக்கம் அவ்வளவு இருக்கு. இருந்தாலும் அந்த கால மயக்கம் ஒரு ஒழுங்கு செய்யப்பட்டது. எப்படி ஒழுங்கு செய்யப்பட்டது? நேற்று படித்துக் கொண்டிருந்த போது அப்படின்னா இறந்த காலம். நேற்று படித்துக் கொண்டிருந்த போது எனக்கு உள்ளத்தில் சிந்தனையில் ஒன்று தோன்றியது. அப்படி தோன்றிய சிந்தனை தோன்றிய இறந்த காலம். தோன்றிய சிந்தனையை இப்போது நான் நினைத்து பார்க்கிறேன், அது நிகழ்காலம். இது எனக்கு எனக்கு கிடைத்த ஒரு நல்ல பாடம். இதை நான் நினைவில் கொள்வேன், எதிர்காலம். அதனால எல்லா காலமும் ஒரு தொடர்ல வரலாம். ஆனால் அவை ஒரு ஒழுங்குக்கு உட்பட்டனவாக பொருளை உணர்த்தக்கூடிய நெறியில் அமைய வேண்டும் என்பது இலக்கணம். இப்ப இது செயல் வேண்டும் அப்படின்னா படிக்கணும் அப்படின்னு ஒரு செயல். இந்த படிக்கணுங்கிற அந்த செயல் இருவையின் நிலையும் பொருட்டாகும். 2 இடத்துக்கும் ஏற்கும்.
என்ன, தனக்கும் ஏற்கும் பிறருக்கும் ஏற்கும். நான் இப்போ உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், நல்லா படிக்கணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். யாருக்கு சொல்றேன்? உங்களுக்கு சொல்றேன். பிறன்பாலானும் பிறருக்கு நான் சொல்லுகிறேன், நல்லா நன்றாக படிக்கணுங்க. அதுவே எனக்கும் உரியதாகும். எப்படி? நல்லா படிக்கணும், நானும் நல்லா படிக்கணும். அதாவது உற்ற கலைமடந்து இன்னும் ஓதுகின்றாகும் போது எல்லாரும் படிக்கணும். அதனால படிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா நான் படிக்க வேண்டும், நீங்கள் படிக்க வேண்டும். இந்த இரண்டு நிலைக்கும் வரும். செய்வான் தன்னிடத்தும் அச்செயலை வேண்டுமானிடத்தும் வரும் எழுவார் சேனாவரையர். நான் ஓதல் வேண்டும், ஐயா தாங்கள் ஓதல் வேண்டும் என்றுக்கும் வரும். முன்னிலையில் இருக்கக்கூடியவனுக்கு வரும், தன்னைக்கும் வரும். நான் கற்க வேண்டும், நீங்கள் கற்க வேண்டும். நான் கற்பிக்க வேண்டும், நீங்கள் கற்பிக்க வேண்டும். இது செயல் வேண்டும் என்பது இவ்வாறு தனக்கும் பிறருக்கும் உரியதாக வரும் என்பதற்கு இது இலக்கணம். அதை சொன்னார். அடுத்தது, வன்புறவருவும் வினாவுடை வினைச்சொல். வலியுறுத்தி அழுத்தம் திருத்தமா ஒருத்தன் பேசுறான். அன்னைக்கு என்ன கடத்தரில் பார்த்து திட்டுன்னு இல்லை அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான். அதுக்கு சொல்றான், நான் திட்டினேன் என்று அழுத்தமா கேட்கறான். அப்படின்னு என்ன பொருள்? திட்டவில்லை என்று பொருள். நான் உன்னை வைத்தேனா, நானா வச்சேன் என்று அப்படி கேட்கிற போது நான் அவ்வாறு பேசலையே நான் என்று பொருள். வன்புறவரும் வினாவுடை வினைச்சொல். வன்புறன்னு வலிமையாக அழுத்தமாக சொல்லப்படுகிற வினாவுடை வினைச்சொல். வைத்தேனா, நான் வைத்தேனா, நான் பேசினேனா என்று வினாவாக வருகிற வினைச்சொல் எதிர்மறித்து உணர்த்தற்கு உரிமை உடைத்தே. திட்டவில்லை என்று எதிர்மறையான பொருளை உணர்த்துவதற்கு உரிமை உடையது. அது அவ்வளவு துணிந்து திட்டமாக அமைந்து வருகிற வினாவை உடைய வினைச்சொல். யான் வைதேனோ, நானா வைய என்று அவ்வாறு வருவது சொல்லுவானுடைய குறிப்பினால அவ்வாறு சொல்லப்படும். அடுத்தது, வாரா காலத்து வினைச்சொற்கிழவி இறப்பினும் நிகழ்வினும் சிறப்ப தோன்றும் இயற்கையின் தெளிவும் கிழக்கும் காலை. இந்த கால மயக்கத்துக்கு இந்த நூற்றாவை போல எடுத்துக்காட்டு வேற ஒன்றும் சொல்ல முடியாது. வாரா காலத்துல எதிர்காலம், எதிர்காலத்தில் வருகின்ற வினைச்சொல் இறப்பினும் நிகழ்வினும் சிறப்ப தோன்றும். இறந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் வரும். எப்ப வரும்? இயற்கையும் தெளிவும் கிழக்கும் காலம். இயற்கையை பற்றி சொல்லுகிற போது, தெளிவாக ஒரு பொருளை உணர்த்துகிற போது இவை இறந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் வரும். எப்படி என்றால், நாளை மழை பெய்யும், அதான் இலக்கணம். அப்படி சொன்னாதான் இலக்கணம். நாளை மழை பெய்யும், நாளை மழை பெய்யும், நாளைக்கு மழை பெய்யும் என்று பொருள். அது எதிர்காலத்துக்குள்ள வினைச்சொல் தான் வந்திருக்கு, பெய்யுங்கிறது. ஆனால் தெளிவா சொல்லும் போது, நாளை மழை பெஞ்சிருச்சியா, நாளைக்கு மழை பெஞ்சுது, கண்டிப்பா பெய்யும் என்று சொல்வது இலக்கணம். ஆனா நாளை பெய்தது என்று வைத்துக்கொள் அப்படின்னா அது இறந்த காலம். அது மாதிரி இயற்கையை பற்றி சொல்லுகின்ற போதும் ஒரு தெளிவாக, சீட்டு ஆடுகிறான், அவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். ஆடுகிறவன் நிகழ்காலத்துக்கு, சீட்டு ஆடுகிறவன் எல்லாவற்றையும் இழப்பான் சொல்லணும். எல்லாவற்றையும் இழக்கிறான் என்றும் எல்லாவற்றையும் இழந்தான் என்றும் அவ்வாறெல்லாம் சொல்லுவதுதான் இயற்கையும் தெளிவும் குறித்த இடங்கள்ல இறந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் அவை உரியவாகி வரும் என்று சொன்னார். அடுத்தது, இந்த நூற்பா ரொம்ப இன்றியமையாதது நம்முடைய பேச்சு வழக்கில் இருக்கு. இதை பல பேர் கவனிக்கவில்லை. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு இன்றியமையாத ஒரு குறிப்பை நான் சொல்லுகிறேன். பல பேராலும் கவனிக்கப்படாமல் போன ஒரு குறிப்பு. இலக்கண ஆசிரியர்களால் கூட அது கவனிக்கப்படலை. அதை நான் பேச்சு வழக்கில் இருக்கு, அதை நான் போது உங்களுக்கு சொல்லுகிறேன். செயற்படு பொருளை செய்தது போல தொழிற்பட கலத்தலும் வழக்கியல் மரபேன்னு சொன்னார்.
வீடு கூட்டியாச்சா அப்படின்னு கேட்கிறாரு. என்ன வீடு கூட்டியாயிற்று? வீடா கூட்டிச்சு? என்ன மெழுகியாச்சா? என்னையா மெழுகுனது? கோயில் கட்டியாயிற்று. கோயிலா கட்டிச்சு? கோயில் கட்டியது. கோயில் கட்டியதுன்னு வச்சுங்க, ரொம்ப தெளிவான எடுத்துக்காட்டு. கோயில் கட்டியது, அதாவது அரசன் கோயிலை கட்டினான் அல்லது கொற்றன் கோயிலை கட்டினான்னு சொன்னா சரி. இந்த கோயில் அரசன் கட்டியது. கட்டியதுங்கிற வினை அகலினை, அரசன் உயர்கனை. இந்த கோயில் அரசன் கட்டியது என்ன பொருள்? கட்டப்பட்டதுன்னு சொல்லியிருக்கணும். இன்னை மெழுகப்பட்டது, வீடு கூட்டப்பட்டதுன்னு சொல்லியிருக்கணும். அப்படி செயற்பாட்டு வினையாக சொல்வதனை செய்வினையாக சொல்லுகிறார்கள். வீடு கூட்டியது, திண்ணை மெழுகியது, கோயில் கட்டியது என்று அவ்வாறு சொல்லுவது வழக்கியல் மரபு. செயற்படு பொருளை செய்தது போல, செய்ததாக தொழிற்பட கிளத்தலும் வழக்கியல் மரபு. இது வழக்கலை இவ்வாறு சொல்லுவது உண்டு என்று காட்டினார். அதனால அது பிழை இல்லை என்று பொருள். இப்ப ரெண்டாவது செயற்பாட்டு வினைங்கிறது அதிகமாக தமிழ்ல பயன்படுத்துறது இல்லை. அதுக்கு பதில் இப்படிதான் எல்லாரும் சொல்லுகிறார்கள். சரி, செயற்படு பொருளை செய்தது போல தொழிற்பட கிளத்தலும் வழக்கியல் மரபே. அதனால இந்த கோயில் அரசன் கட்டியது என்று சொல்லுவது இந்த கோயில் அரசனால் கட்டப்பட்டது என்ற அந்த வடிவத்தை மாற்றி சொல்லுவதா? அவ்வாறு சொல்லுவதும் பிழை இல்லை. இது வழக்கு, வழக்கிலே வந்ததனையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தொல்காப்பியர் சொன்னார். அடுத்தது, இறப்பே எதிர்வே ஆயிரு காலமும் சிறப்ப தோன்றும் மயங்கு முடிக்கிறது. இந்த இறந்த காலமும் எதிர்காலமும் ஒன்றுக்கொன்று மயங்கி வரும். எப்படின்னு கேட்டா, முன்னாடி எல்லாம் இந்த தோட்டத்துல நாங்கள் விளையாடுவோம் அப்படின்னு சொல்றோம். விளையாடுவோம் என்பது எதிர்காலம். போன ஆண்டு இந்த தோட்டத்துலதான் நாங்க விளையாடுவோம். போன ஆண்டுங்கிறது இறந்த காலம், விளையாடுவோங்கிறது எதிர்காலம். இப்படி இறந்த காலம் எதிர்காலமும் மயங்கி வரலாம். நாளைக்கு அவன் வந்து கோபத்தோட வருவான். வந்தான், நாளைக்கு கோபத்தோடு வந்தான்னு வச்சுக்க, நீ என்ன செய்ய போற அப்படின்னு கேட்கறான். வந்தான் என்று வைத்துக் கொள்ளுந்தால் வந்தான்னு இறந்த காலம். நாளைக்கு வந்தான்னா, நாளைக்கு வந்தான் என்றால் நாளைக்கு வருவான் என்றாலும் சொல்ல வேண்டியது வந்தான்னு சொல்றான். அப்படியெல்லாம் காலம் மயங்கி வரலாம். இந்த கால மயக்கம் எப்படி இருக்குன்னு கேட்டா, நேற்று நான் கடைத்தெருவில் நின்று கொண்டிருக்கிறேன். இப்ப பாருங்க எவ்வளவு காலம் எப்படி மயங்கி இருந்துச்சுன்னு பாருங்க. நேற்று நான் கடைத்தெருவில் நின்று கொண்டு இருக்கிறேன். அப்போது என்னை பார்த்து அவன் வருகிறான். வந்து நாளை உன்னை பார்த்துக் கொள்கிறேன் என்று திட்டுகிறான். நான் அவனை முறைக்கிறேன். அப்போது அவன் அஞ்சாது என்னை கடந்து போய்விட்டான். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம் மயங்கி போச்சு இந்த தொடர்ல. அதாவது மன உணர்ச்சியின் காரணமாக இந்த உள்ளம் நேற்றைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் என்ற மூன்று நிலையிலும் தாவி பறந்து செய்திகளை சொல்லுகிறது. அப்படி சொல்லுகிற போது காலமயக்கம் தவிர்க்க முடியாது. நேற்று தாங்க நான் அங்க போகிறேன். அப்ப என்ன நடந்தது தெரியுமா? ஏதோ நடந்தது. நாளைக்கு கண்டிப்பா அது நடந்தது. நாளைக்கு நடந்தது இறந்த காலம். இவ்வாறெல்லாம் மயங்கி வரலாம். இதையெல்லாம் பேச்சு வழக்கினுடைய ஆதிக்கங்கள் என்று காட்டினார். கடைசியில ஏனை காலமும் மயங்குதல் வரையார். அதே போல நிகழ்காலமும் மயங்கும். இந்த சோலையில்தான் நாங்கள் சென்ற ஆண்டெல்லாம் விளையாடுவோம் எதிர்காலம். விளையாடினோம், நாளைக்கு அவன் ஆளோடு வரும். நாளைக்கு வரும் நிகழ்காலம், நாளைக்கு எதிர்காலம்.
நாளைக்கு அவன் ஆளோடு வருவான், அப்போது நடக்கிறத பாரு என்று நிகழ்காலமும் இவ்வாறு மயங்கி வரும் என்று சொன்னார். அதனால கால மயக்கம் என்பது இயல்பாக பேச்சு வழக்கில் நிகழக்கூடியது. எழுத்து வழக்கிலையும் இதனுடைய தாக்கம் அதிகமாக வந்துவிட்டது. அந்த நிலையை பார்க்கணும். அதனால அவையெல்லாம் பிழை என்று சொல்ல முடியாது. இப்ப வினையில் நாம் இதுவரையில பார்த்ததுல நீங்க 2 செய்திகளை நினைவிலே கொள்ள வேண்டும். அழுத்தமா நினைவில் வச்சுக்க வேண்டியது 9 வகையான வினை எச்சங்கள். பின்னாடி இருக்கிற 6 கூட விட்டுடுங்க, பின் முன் கால் அதெல்லாம் 9 வினை எச்சங்கள். செய்து, செய்யு, செய்பு, செய்தன, செய்யும், செயற்கன. இந்த 9ஐயும் நினைவில் வைத்துக் கொள்ளும். இந்த 9ல செய்து வந்தான்ங்கிறது இன்னைக்கும் வழக்கில் இருக்கு, செய்ய வந்தான்ங்கிறது வழக்கில் இருக்கு. பல வினையச்சங்கள் காலப்போக்கில் மறைந்து போயிட்டேன். அதனால வினையச்சம் என்பது என்னவென்றால் ஒரு வினையை கொண்டு முடிவது. எப்படி? செய்து வந்தான், வந்தான்ங்கிறது ஒரு வினைமுற்று, வினைமுற்றை கொண்டு முடிவது வினையச்சம். செய்து வந்தான், பொருள் முடியாமல் இருக்கும். தனியா சொன்னா செய்து வந்தான்கிற வினைமுற்று வந்தாதான் பொருள் முடியும், அதுக்கு பேர் வினையச்சம். 9 வினையச்சங்களையும் நினைவில் வச்சுங்க. அடுத்தது 2 பெயரெச்சங்களை நினைவில் வச்சுங்க. செய்யும், செய்த. செய்யும் கண்ணன், செய்த ராமன் என்று வருகின்ற போது அவை 2ம் பெயரெச்சங்கள். இத அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எளிய வழி இருக்கு. எது வினையச்சம், எது பெயரச்சம்னு இலக்கண குறிப்பு எழுதுகிற போது பாத்தீங்கன்னா, செய்த செய்யுங்கிறதுல அகரம் முடியுது, செய்த அகரம் முடியுது, செய்யுங்கிறதுல முடியுது. இந்த 2 வந்தா பெரும்பாலும் பெயரச்சம். ஆனா செய்து, செய்வு உகரம் வந்தா அது வினையச்சம். இது ஒரு மேலோட்டமான ஒரு விதி. பெரும்பாலான இடங்கள்ல இவ்வாறு கொள்ளலாம், சில இடங்கள்ல மாறி வருதல் உண்டு, அதை பிறகு பார்ப்போம். அதனால இந்த அடிப்படையில இவற்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வினைகள் மிக இன்றியமையாதது. எழுதுகிற காலத்தில், நாம எழுதுகிற காலத்தில் இந்த காலங்கள் மயங்கி வந்தாலும் கூட அவற்றை ஒரு ஒழுங்குபடுத்தி எழுதுகிற போது எப்படி எழுதலாம்? நேற்றிலிருந்து நான் சிந்தித்துக் கொண்டு வருகிறேன் என்று எழுதினா பிழை இல்லை. நேற்றிலிருந்து, நேற்று இறந்த காலம், சிந்தித்துக் கொண்டு வருகிறேன், இன்றைக்கு வருகிறேன்ங்கிறது நிகழ்காலம். அதனால இவ்வாறெல்லாம் கால மயக்கம் எழுதுகின்ற போது எழுத்து வழக்கிலும் வரும். ஆனால் அவற்றுக்கு ஒரு பொருண்மை பொருத்தம் இருக்கணும், ஒரு பொருண்மை தெளிவு இருக்கணும். அதைத்தான் இந்த நமக்கு வினையியல் காட்டி இருக்கிறாரு. இந்த அடிப்படையில் அவற்றையெல்லாம் நினைத்து பாருங்கள். அடுத்தது நமக்கு இடையியல், உரியல், எச்செயல் 3 இயலும். இந்த இடையியல், உரியல் மிக மிக எளிமையானவை, பெரும்பாலும் பட்டியல் தான். ஆனால் ஆழமான பொருளை உணர்த்தக்கூடிய சொற்களுடைய பொருண்மையை காட்டக்கூடிய ஒரு பட்டியல். அதை எளிமையாக படிக்கலாம். எச்செயல் மிக செறிவானது. பல விட்டு போன செய்திகள் எல்லாவற்றையும் அந்த தொகுத்து சொல்லிவிடுகிறார், எதுவும் பாக்கி இல்லை. அவ்வாறு சொல்லுவது எச்செயல். அதனால அதனோடு நமக்கு சொல்லதிகாரம் முடிந்து போயிடணும். எழுத்ததிகாரத்தில் தொடங்கணும், சொல்லதிகாரம் முடிக்க போகிறோம் என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. பொருளதிகாரம் படிக்க படிக்க சுவையானது. ஏன்னா அது நம்முடைய வாழ்க்கையை படிக்கிறோம். ஒரு காலத்தில் இருந்த தமிழருடைய வாழ்க்கை நலனை நாம் அதுல பார்க்கிறோம். மிக உயர்ந்த குறிக்கோள்களை பார்க்கிறோம். கொச்சையா பேசிடக்கூடாது. அதாவது ஒருத்தவங்க சொன்னாங்க, என்ன சொல்லியிருக்கு பழைய இலக்கியங்களை, தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கு, சங்க இலக்கியத்தில் என்ன சொல்லியிருக்கு, அதான் அவளோட ஓடிட்டான்னு தானே சொல்லியிருக்கு. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை. இந்த காலத்தில் நிகழக்கூடிய கொச்சையான நிகழ்வுகளை தொல்காப்பியத்தோடும் சங்க இலக்கியத்தோடும் சேர்த்து ஒன்றாக ஆக்கிவிடக் கூடவே கூடாது. அது அந்த காலத்துல அந்த ஆணும் பெண்ணும் இருந்த கடமை உணர்ச்சி. அவன் கேட்கறான் பாருங்க ஒரு இடத்துல, எதுக்காக திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு வினா. அதுக்கு அவன் சொல்றான், நான் இதுவரையில தனியனாக இருந்தேன், என் வீட்டுல நான் யாருக்கும் அறம் செய்வதற்கு வழி இல்லை. நான் திருமணம் செய்து கொண்ட பிறகு இந்த ஊராருக்கு நான் உதவ முடியும், பசித்தோருக்கு உணவு வழங்க முடியும், ஆதரவற்றவர்களை ஆதரிக்க முடியும். என்னோடு புரைவது, என்னோடு நான் செய்யக்கூடிய அந்த அறம் பொருத்தமானது.
அதுக்காக தான் திருமணம் செய்வோம். நம்ம 2 பேரும் திருமணம் செய்துவோம் அப்படின்னா கலித்தொகையில வருது. ஒருத்தன் கேட்கறான், வீடு கட்டிட்டு இருக்கா, மணல்ல வீடு கட்டிட்டு இருக்கா, சின்ன பெண், பேதை பெண், அவளுக்கு இருக்கிற உயர்ந்த குறிக்கோளை பாருங்க. வீடு கட்டிட்டு இருக்கிறா, இவன் போய் அங்கேருந்து போய் இந்த பய காலால அந்த வீட்டை சிதைக்கிறான். ஏன் பெருசா வீடு கட்டுற அப்படின்னு அவ உடனே அவன் உற்று பார்க்கிறான், உருட்டு பார்க்கிறான். அப்போது அவன் சொல்றான், கவலைப்படாத பெண்ணே, எங்க அப்பா எனக்கு ஒரு பெரிய வீடு கட்டி வச்சிருக்கிறாரு, நாம 2 பேரும் திருமணம் செய்து கொண்டு அந்த வீட்டுல நம்ம இருக்கலாம், நீ ஏன் போய் இப்போ மணல்ல எல்லாம் வீடு கட்டிட்டு இருக்கிற அப்படிங்கிறான். அதுக்கு அவர் சொன்னா பாருங்க ஒரு தொடர், நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். போ நாணியை, வெட்கம் இல்லாதவனை, பிறர் செய்த இல்லிருப்பாய்னா. அப்பா வீடு கட்டி கொடுத்துருக்காருன்னு சொன்னான்ல, அதுக்கு சொல்றாவ, பிறர் செய்த இல்லிருப்பாய்னா நீ என்ன சொல்லியிருக்கணும், நாம 2 பேரும் திருமணம் செய்து கொள்வோம், நான் என்னுடைய முயற்சியினால பொருள் ஈட்டி ஒரு வீடு கட்டுவேன், அதிலே நானும் இருப்போம்னு சொல்லியிருக்கணும். அப்பா வீடு கட்டி வச்சிருக்காருன்னா அப்ப உன்னிடம் முயற்சி இல்லை, இணை இல்லை என்று பொருள். இப்படிப்பட்ட ஒருவனை போய், ஒருவனுடைய வாழ்க்கையை போய் நாம இப்ப இருக்கிற கொச்சையான வாழ்க்கை, ஒழுங்கற்ற நிலையில் இருப்பவர்களுடைய வாழ்க்கையோட ஒத்துக்கலாமா? மிக மிக உயர்ந்த குறிக்கோள். எதற்காக திருமணம் செய்து கொள்வது என்றால், இந்த சமூகத்திலே ஆதரவற்றவர்களை ஆதரிப்பதற்காக, பசித்தோருக்கு உணவிடுவதற்காக, பொருள் வருவாயற்றவர்களை தாங்குவதற்காக. அவர்கள் அதனால்தான் செய்யும். இன்னொருக்கு இல்லவே இல்லை என்று சொல்லாமல் கரவாமல் கொடுப்பதற்காக. அதனால இந்த சமூகத்துல நான் ஒரு அங்கம், ஒரு உறுப்பு. என்னால் நான் செய்யக்கூடிய கடமைகளை நான் தனி மனிதனாக இருந்து செய்ய முடியாதம்மா. நாம் இருவரும் சேர்ந்து திருமணம் செய்து கொண்டு நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் அந்த குறிக்கோள்களால் நிறைவேற வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். அதனால மிக உயர்ந்த குறிக்கோள்களுடைய ஒரு இலக்கியம், அதிலிருந்து எடுக்கப்பட்ட இலக்கணம் என்ற அந்த நிலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால வினையில் நாம் முடித்திருக்கிறோம். அடுத்தபடி அடுத்த வகுப்புல இடையியல் தொடங்குவோம் என்று கூறி இதுகாரம் கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். பல பேர் ஐயன் கேட்டிருந்தார்கள், எல்லாருக்கும் நான் பெரும்பாலும் அதிலேயே விடை தெரிவிச்சுட்டேன். பொதுவாக விளக்க வேண்டிய ஐயங்களும் தான் நான் வகுப்பிலேயே சொல்லுவேன். இப்போது எல்லாருக்கும் ஒருவர் கூட விடாமல் எல்லாருக்கும் விடையை நான் அனுப்பிவிட்டேன். பல அலுவலர்கள் இருந்தாலும் கூட இதற்கென்று தனியாக ஒரு நேரத்தை ஒதுக்கொண்டு அவர்களுக்கெல்லாம் விடை கூறியிருக்கிறேன். மேலும் உங்களுக்கு ஐயம் இருந்தால் அன்பு கூர்ந்து அனுப்புங்கள், நான் அவற்றுக்கெல்லாம் விடை அனுப்புவேன் என்று கூறிக்கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.